வெல்கம் டு ஜிகே சாஃப்டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரொஃபஷ்னல் கேரக்டர் ரிக்கிங். அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிறது என்னன்னா, ஒரு கேரக்டரை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, கலரிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரிக்கிங். இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரிக்கிங்ன்றது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சாம்பிள் மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். இப்போ நான் பண்ண போகிறது ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனலான ஒருத்தவங்க வந்து ரிக்கிங் பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ டூன் பூமில் ஒரு கேரக்டரை ஒரு இமேஜ், இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜை டிராயிங் பண்ண போகிறோம், இல்லை ஒரு இமேஜை வந்து டிராயிங் பண்ண ஒரு இமேஜ் இருக்குது என்கிட்ட. அந்த இமேஜை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கேரக்டரை அதை நம்ம கலரிங் பண்ணி எப்படி கொண்டு வர போகிறோன்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கேரக்டரை இம்போர்ட் பண்ணணும்னா ஃபைல்குள்ளே போயிட்டு, அதாவது கேரக்டர்ன்றது வந்து ஒரு இமேஜ், அதை வந்து இம்போர்ட் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் வந்தோடனே அதோட லொக்கேஷன் என்னவோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கங்க. அதாவது உங்களோட இமேஜ் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னது டெஸ்க்டாப்லேயே இருக்குது, ட்ரேசிங்னு சொல்லி அந்த நேமில் வச்சுருக்கிறேன். அதை கிரியேட் பண்ண உடனே அந்த லேயரில் கிரியேட் லேயர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு அந்த காலமில் கிரியேட் சிங்கிள் லேயர் நேம்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த சிங்கிள் லேயர்னால் இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் இமேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து அதே டிராயிங்கில் கீ வைஸாக, அதாவது லைப்ரரியில் 1 2 3ன்னு கிரியேட் ஆகிற மாதிரி, இது எப்படின்னா செப்பரேட்டாக ஒரு டிராயிங்காக கிரியேட் ஆகிற மாதிரி. இப்போ ஒரு டிராயிங்கில் அது இம்போர்ட் ஆகிற மாதிரி. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா, அதே டிராயிங்கில் சீக்வன்ஸாக இம்போர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சிங்கிள் டிராயிங், அதாவது சிங்கிள் இமேஜை நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால அது வந்து கிரியேட் சிங்கிள் லேயர் நேம்லேயே இருக்கட்டும். கீப்பஸ் ஒரிஜினல் பிட் மேப்னா அந்த ஒரிஜினல் பிட் மேப் அப்படியே இம்போர்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம டூன் பூம் பிட் மேப் டிராயிங்காக நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவோம். அப்போ தான் நம்ம வந்து டூன் பூமில் அந்த இமேஜை எடிட் பண்ணிக்க முடியும். கன்வெர்ட் டு டூன் பூம் வெக்டார் டிராயிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக அது மாதிரி உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டன் ஆட் பண்ணி, அதை நான் ஃபியூச்சரில் வந்து இம்போர்ட்டுக்காகவே உள்ள சில ஃபியூச்சர்ஸ் நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் இப்போ நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க, ஒரு டுட்டோரியல் ஆரம்பித்த உடனே நம்ம சீக்கிரமாக எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு, ஒரு அனிமேஷன் பண்ணணும் உடனே அதில் வந்து டிராயிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும், ட்ரேசிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும், கலரிங் எப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய எனக்கே அப்படி தான் தோணும். ஆக்சுவலாக வந்து நானே அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றது ஓரளவு நான் அனலைஸ் பண்ணி தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து உடனே அனிமேஷன் செஞ்சு பார்க்கணும், சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு பேசிக்லேருந்தே போயிட்டு இருக்கிற விஷயத்தில் இப்போ அட்வான்ஸ் டூல் ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டு வரும் இப்போ. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை மேபி இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணதுனால எவ்வளோ நேரம் இது கண்டினியூ ஆகும்னு தெரியாது. பட் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நான் கிராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இம்போர்ட்டஸ் டூன் பூம் பிட்மேப் டிராயிங் அப்படின்றதுல வந்து வெர்டிக்கல் ஃபிட், அது ஆக்சுவலாக என்ன இருக்குதோ அந்த பொசிஷனில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அந்த டிராயிங், அதாவது ஆக்சுவலாக நான் வந்து இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் ஒரு சும்மா ரஃபாக ஒரு டிராயிங் பண்ணியிருந்தேன். இந்த டிராயிங்கை வச்சு தான் நம்ம இப்போ எப்படி ஒரு டிராயிங் கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல, அதாவது இமேஜ் லைன் ஆர்ட்டில் கிரியேட் ஆகிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் டேரெக்டாக கேமரா வியூலேருந்து எல்லாத்தையுமே பண்ண போகிறேன். எதுக்குன்னா டிராயிங் வியூவில் வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த விஷயத்துக்குள்ளே நான் போயிருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் கேமரா வியூலேருந்தே இப்போ நான் வந்து ப்ரொஃபஷனலாக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதே மெத்தட்லேயே நான் கொண்டு போகிறேன். ஈஸியாக நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கிறதுக்காக அந்த விஷயத்தை கொண்டு போகிறேன். ஓகே, நல்லா கவனமாக பாருங்கள். இது இந்த லேயர் வந்து ஒரு தடவை இப்படி மூவ் ஆகிடுது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த லேயரை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல போயிட்டு. அதாவது இந்த டிராயிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த டிராயிங், அந்த லேயர், அதாவது அந்த டிராயிங்கிறது நான் சொல்கிறது என்னென்னா அந்த லேயர் தான் சொல்கிறேன், அதை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இப்போ லாக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கிளிக் ஆனாலும் கிளிக் ஆகாது. ஸோ நான் ஒரு விஷயத்தையும் இந்த சீக்வன்ஸ்லேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் ஆகிடும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதை நீங்கள் கற்றுப்பீங்க இந்த ஒரு வீடியோவிலேயே. மேக்ஸிமம் வந்து இந்த டூன் பூம் கவர் ஆகிற மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இதில் இருக்கும் இந்த வீடியோவிலேயே. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக நான் நிறைய சின்ன சின்ன ஹிண்டெல்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை நான் உங்களுக்கு வந்து ஆடியோவில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டு வரைய போகிறோம். இந்த ஆல்ரெடி ஏற்கனவே டிஃபால்ட்டாக ஒரு டிராயிங் இருக்கும், தேவையில்லை, டெலிட் பண்ணிடுறேன் நான். ஓகே ஓகே, இது நம்ம பண்ணியாச்சு. இப்போது ஒரு காம்போசிட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு காம்போசிட்டில் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் தெரியுங்களா. அதே மாதிரி ஹெட்டுக்கு தனியாக காம்போசிட், ஒரு ஹேண்டுக்கு தனியாக ஒரு காம்போசிட், அந்த மாதிரி ஒரு பார்ட்டுக்கு ஒரு காம்போசிட் கிரியேட் பண்ணிட்டு, எதுக்காக நம்மளுக்கு நெட்ஒர்க்கில் வந்து ரொம்ப அதிகமாக கிரியேட் ஆக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்குன்னா கண்ட்ரோல் ஹெச் அமுக்கிட்டிங்கன்னா காம்போசிட். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஹெச் காம்போசிட்டுக்கு, அந்த காம்போசிட்டை கொண்டு வந்து டேரெக்டாக நம்ம இதில் கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த காம்போசிட்டை வந்து இந்த எல்லோ கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பாஸ் த்ரோன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் மோடில். இந்த பாஸ் த்ரோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எதுக்காகன்றதை நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இந்த பாஸ் த்ரோன்றது எதுக்குன்னா அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ஆப்ஷனு. இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு டிராயிங்கை செஞ்சிட்ட பிறகு அதை அப் அண்ட் டவுனில் நீங்கள் மூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பாஸ் த்ரூ. இப்போ வந்து அந்த
ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு டிராயிங்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து இதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கைட்லைனுக்காக இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு காம்போசிட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது Ctrl+R, ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து ஒரு டிராயிங்கை கிரியேட் பண்ணியாச்சு. அந்த டிராயிங்கை அந்த காம்போசிட்டில் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஹெட்டுக்காக மட்டுமே. இந்த காம்போசிட்டோட நேம் வந்து ஹெட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹெட்னா நீங்க நினைக்கிறது இது ஃபுல்லாவே சேர்த்து ஒரே ஹெட் அப்படின்னு சொல்லி ஒரு டிராயிங்ல பண்ணிடுவோம்னு நினைக்க வேணாம். இதுல இருக்கிற ஒரு லைனும் இதுல டிராயிங்ஸ் அந்த அளவுக்கு பெருசா போடல, நான் ரஃபா போட்டு வச்சிருக்கேன். நான் கிளீன் அப் பண்றப்போ கொஞ்சம் கிளியரா எடுத்துக்கலாம் நம்ம டிராயிங்க. ஓகேங்களா? இதுல இருக்கிற ஒரு பார்ட்டும் ஒரு டிராயிங் இருக்கும். ஒரு ஐ இருந்தாலும் ஐலாஷ், ஹைலைட் எல்லாமே வந்து செப்பரேட்டாக தான் நம்ம பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளால் பர்ஃபெக்டாக அனிமேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்குண்டான கிளாஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் ஒரு ஹெட்டை ஃபுல்லாகவே நான் வந்து ஒரே டிராயிங்கில் நான் கொண்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் இன்டர்னலாக நம்ம ஹெட் அடுத்த கிளாஸில் வந்து இந்த டிராயிங்கை வந்து நம்ம எப்படி தனித்தனியாக பிரிக்கணுன்றது இதோட வீடியோட கண்டினியூட்டிவில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த டிராயிங் நம்ம ஃபுல்லாக முடிக்கிறப்போ கம்ப்ளீட்டாக ஒரு கேரக்டரை எப்படி ரிக் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். ஓகேங்களா? நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். ஓகேங்களா? இப்போ இந்த டிராயிங்கை நம்ம கிளிக் பண்ண உடனே இன்சைடு போகணும். அதாவது நம்ம டிராயிங் மோடுக்குள்ள போனால் Alt+S. ஓகேங்களா? Alt+S கொடுத்தோன்னா உள்ள போயிடுறோம். இப்போ நம்ம அந்த பாக்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ரவுண்ட் போடுறோம். இதோட திக்னஸ் இருக்கு தெரியுங்களா? இந்த ரவுண்டோட திக்னஸ், இந்த லைனோட திக்னஸ், இது உங்களுக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் தெரியும். அது திக்னஸை நீங்கள் வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். எதுக்கு நான் இன்சைடில் போனோன்னே தெரியல பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தேன், லைட் பாக்ஸ் ஆன் பண்ணிக்கிட்டோம்னா அடியில் இருக்கிற டிராயிங் உங்களுக்கு தெரியும். அதாவது ப்ரீவியஸில் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ரீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த லைட் பாக்ஸை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இதில் நான் வந்து 2 வச்சுக்கிறேன். லைனோட திக்னஸ்ஸு ஓகே தெரியுது. கலர் நம்ம வேணுங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்ல தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹிண்ட் இருக்குது தெரியுங்களா? இது ஸ்பெசிஃபிக்காக இதை டார்க்காக நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக. மற்ற டிராயிங்கோட சேர்த்து இதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். பட் இந்த ஒரு சின்னதாக ஒரு கீ இருக்குது தெரியுங்களா? அந்த லைட் பாக்ஸ் பக்கத்தில் கரண்ட் டிராயிங்கை மட்டும் நம்மளுக்கு டாப்பில் காமிக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத மட்டும் விசிபிளாக அதோட ஆக்சுவல் கலரில் நம்மளுக்கு காட்டுறதுக்காக இது இருக்குது. இப்போ இதில் நீங்கள் கிரிட் வேணும்னாலும் கிரிட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி கிரிட் மிடில் தான் அந்த டிராயிங் இம்போர்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு கிரிட் வேணுன்னா நீங்கள் அந்த கிரிட் வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக மிடில் இருக்குதான்னு. இப்போ நான் அதை டேரெக்டாக அந்த டிராயிங் மேலே நான் ட்ரேஸ் பண்ணுறதுனால அப்ராச்மெண்ட்டாக தான் வச்சுருப்பேன். ஆனால் இதை நான் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுனால நான் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் பண்ணுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் இதை கேட்டுக்கலாம். ஆடியோவில் சொல்லிக்கிட்டே வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போது ஹெட்டு வரைஞ்சாச்சு. அதுக்குள்ளேயே போயிட்டு ஒரு ஐயும் அதே மாதிரி ரவுண்டில் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ ஐக்கு நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கேன்ல, இந்த லைனை இதில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது எல்லாமே செப்பரேட்டாக தான் இருக்கும். Alt+Q, அதாவது கவுண்டர் எடிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இது மிடில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். கவுண்டர் எடிட்டரில் தான் இது மாதிரி உங்களால் அந்த லைன் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி Alt+Shift+F கொடுத்தீங்கன்னா கம்பைன் ஆகிடும். அந்த டாட்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த பார்ட்லாம் தேவையில்லைன்றதுனால நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு ரவுண்ட் போட்டு கண்ணை ஃபில் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக தான் ஆக்சுவலாக இருக்கணும். நம்ம கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இது எல்லாமே ஃபுல்லாக இருக்கணும். அடிஷ்னலாக எல்லாமே ஓவர் லேயரில் வரும். பட் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுனால ஜஸ்ட்டு இந்த இது முடிச்சிட்ட பிறகு இதோட ஹெட்லேருந்து இந்த ஐ, இயர், நோஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து தனித்தனியாக பண்ணுவோம். அதுக்கு தனியாக ஒரு ரிக்கும் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய டீட்டெயில். உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதே நான் கம்பைன் பண்ணிடுறேன், அதாவது இதோட சேர்த்து Alt+Shift+F. ஓகேங்களா? மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கேன். Alt+Shift+F கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நாள் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் மவுஸ் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா. இப்போது இதே கண்ணு தான் இந்த பக்கமும் வரப்போகுது. அதனால இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அதே ஜூம் இன்ல வச்சுக்கிட்டு, அதாவது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாமல் எதுவும் மூவ் பண்ணாமல் அதே ஜூம் இன்ல வச்சுக்கிட்டு
ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஒரு அப் ஒரு லெஃப்ட் அந்த மாதிரி அப் சைடு ஒரு ஆரோ ப்ரெஸ் பண்ணிக்கணும், லெஃப்ட் சைடு ஒரு ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதே பிளேஸில் போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹரிசாண்டல்னு இருக்குது பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்ஃபார்மில் ரைட் கிளிக் பண்ணோன்னே அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துடும். இப்போ இது ரெண்டுமே கரெக்டான மிடில் இருக்கான்னு சொல்லி இப்படி ரெண்டையுமே செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா மிடில் ஒரு பாயிண்ட் வருது பார்த்தீங்களா இந்த இடத்துல, அது கரெக்டாக மிடில் இருந்ததுன்னா மிடில். ஓகே, இப்போ மிடில் வச்சாச்சு. அதே மாதிரி ஒரு நோஸ் வரைகிறோம். நான் மேக்ஸிமம் நான் வரைகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பாக்ஸை பேஸ் பண்ணியே நான் முடிச்சிருவேன் எல்லா விஷயத்தையும். நமக்கு தேவையில்லாத எடுத்து கவுண்டர் எடிட்டரில் வச்சு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அந்த லைன் போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். ஆல்ட் கியூ போட்டிங்கன்னா கவுண்டர் எடிட்டர், அதில் எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள். எந்த டூலுக்கு பக்கத்தில் நீங்கள் போனாலும் அதோட ஷார்ட்கட் வரும், நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? என்ன ஷார்ட்கட் பண்ணுறேன் திடீர்னு இந்த மாதிரி மாறுது அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஹரிசாண்டல் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஜஸ்ட்டு அந்த ரிக்கிங்கோட பேசிக்கை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஜஸ்ட் நீங்கள் அது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் ப்ரொஃபஷனலாக எதையுமே பண்ணல, ஜஸ்ட் அந்த டூல்ஸு அந்த பெக்குனா என்ன அந்த விஷயத்துக்காக நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். இது ஓரளவு கேரக்டர் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க கேரக்டராக எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. ஸோ அதுக்கு அவங்களுக்காகவே நான் இப்போ கேரக்டரை நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இடையில ஒரு நோடு கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், ஒரு நோட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ட் பிடிச்சிட்டிங்கன்னா அந்த நோடு மட்டும் ஒர்க் ஆகும், இல்லைனா இப்படி ஒர்க் ஆகும், ஒரு ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பு ஃப்ளாஷ் அதெல்லாம் ஒர்க் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியலனா கூட பார்த்துக்குங்க. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே திக்னஸ் டிஃப்ரெண்ட்டாக வருது பார்த்தீங்களா? எதுக்குன்னா நான் மொதல் செலக்ட் பண்ணுறப்போ செலக்ட் பண்ணி பண்ணதுனால அதோட திக்னஸ் மாறிட்டு இருக்குது. இப்போ இதோட திக்னஸை 2ன்னு மாற்றிப்போம். இப்போது நம்ம ஒரு லைனை கிளிக் பண்ண உடனே என்ன திக்னஸில் இருக்குன்னு ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும் வரைகிறதுக்கு முன்னாடி. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே வந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் 2ன்றதை. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அந்த 2ன்ற திக்னஸ்லேயே வரும். லாஸ்ட்டாக நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இடையில வேணும்னா ஹிண்ட் வச்சுக்கலாம். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் மேலே கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் ஹெட்டுக்கு மேலே இருக்கிற ஹேர் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆல்ட் எஸ் செலெக்ஷனுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அதாவது ஒரு தடவை காப்பி பண்ணி அப்படியே கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு ஸ்க்ரால் பண்ணக்கூடாது. நீங்கள் மவுஸில் ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா அதோட மூமெண்ட்டோட ஆங்கிள் மாறிடும். அதனால அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பிளேஸில் செட் ஆகாது. ஒரு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக அதே பிளேஸ்மெண்ட்டில் வந்துருச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹரிசாண்டல். கரெக்டாக எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே மொத்தமாக நான் கம்பைன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து
இதுக்குள்ளேயே ஏகப்பட்ட ரிக்கிங் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்போது பார்க்குறதுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு கேரக்டராக இப்போ நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே கம்பைன் பண்ண போகிறோம். கம்பைன் பண்ணிட்டோம்னா இங்கே டாட் கிரியேட் ஆகும். இங்கே க்ளோஸ்அப்காக நான் இங்கே வைக்கிறேன். Alt Shift F வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு அன்வான்டாக இருக்கிற லைன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் நல்லா எவ்வளோ நாள் ஜூம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஜூம் இதில் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் நீங்கள் இதுலேருந்து போயிட்டு எக்ஸ்ட்ரா டாட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஜூம் பண்ணலாம். இதில் வெக்டரைஸை நம்ம பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்மளுக்கு தேவையில்லை இதெல்லாம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். முதல் ஒரு பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்சைடில் இருக்கிற ரிக்கிங் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூவாக நான் கொண்டு போக போகிறேன். ஃபுல்லாக அந்த கேரக்டரே வந்து ஒரு கம்ப்ளீட் ரிக் வர்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த கேரக்டர் பேசிக்லேயே ஓகேங்களா? ஹெட் வரைஞ்சாச்சு. இது தனியாக ஒரு காம்போசிட்டில் இருக்கட்டும். எதுக்குன்னா இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பிரிக்க வேண்டியிருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிக் பண்ணுறதுக்காக. இப்போது நெக்கு ஒன்று ரெடி பண்ணணும். பாக்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இது மிடில் இருக்கான்னு செக் பண்ணிருக்கோம். கரெக்டா கிரிட் தெரியுது பார்த்தீங்களா கீழே? ஓகே. இப்போ லாஸ்ட் டைம் வந்து பைவெட் நம்ம வந்து நம்மளா இண்டிவிஜுவலாக வச்சோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த தடவை நம்ம வைக்க போகிற பைவெட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ஒரு ரவுண்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரவுண்டை இந்த பாக்ஸோட கரெக்டாக இந்த கார்னரில் வச்சுருக்கேன். பாருங்கள். நமக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஓரளவு கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளால் வைக்க முடிஞ்ச அளவுக்கு இதே ரவுண்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணி பேஸ்ட். அப்படியே ஹெட்டோட டிராயிங்கில் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் நெக்கு நான் பிரிக்கலை தனியாக. ஓகேங்களா? நெக் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்குது. பாருங்கள், ஹெட்டு மட்டும் ஹெட்டு ஐ எல்லாமே தனித்தனியாக தான் நான் வச்சுருக்கேன். இது என்ன வந்து நம்ம இன்னும் குரூப் பண்ணலை. ஓகேங்களா? அடுத்து பாடி. நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரே டிராயிங். ஒரு காம்போசிட் கிரியேட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. அந்த காம்போசிட்டில் இருக்கிற டிராயிங்கில் தான் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மிடில் வச்சுக்கிட்டோம்னா எல்லாம் அந்த மிடில் பேசிக்லேயே வரும். நான் பேக்ரவுண்டில் இருக்கிற கேரக்டருக்கும் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற கேரக்டருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். பட் நான் இது வந்து ஒரு சாம்பிளுக்காக வரைஞ்சிக்கிட்டேன். நம்ம பர்ஃபெக்டாக வரைகிறப்போ, நான் கையால் வரைகிறப்போ அது ஒரு மாதிரி டிராயிங்கில் வந்து கரெக்டான பர்சன்டேஜில் இருக்காது. பட் நம்ம சிஸ்டத்தில் பண்ணுறப்போ அதை கரெக்டாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறணும் கேரக்டரை. ஓகேங்களா? இப்போது இதுக்கு ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். எதுக்குன்னா இதுக்கு நம்ம பைவட் பாயிண்ட் செட் பண்ணணும்ல நம்ம. அதனால் இப்போது எனக்கு இந்த ஸ்க்ரீன் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றதுனால Ctrl F கொடுத்தோம்னா இந்த ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும். எந்த விண்டோவில் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு Ctrl F கொடுக்குறோமோ அந்த விண்டோ ஃபுல்லாக கவர் ஆகிடும் நம்மளுக்கு. மற்றதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஓகேங்களா? ரவுண்ட் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். எதுன்னா இப்போ கையை ஜாயின் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ கையோட வேல்யூ இந்த அளவுக்கு இருந்தால் பெட்டராக இருக்கும். மிடில் லெவலுக்கு நம்ம வச்சுக்கலாம். இதையே காப்பி பண்ணி இந்த சைடு வச்சுக்கலாம். எதுக்கு நம்ம கையோட ஷோல்டரோட ஜாயின்ஸ் கரெக்டாக செக் பண்ணலாம் நம்ம இதில். அதனால்
கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததா ஹேண்ட் வரையலாம். இதை செலக்ட் பண்ணிப்போம். பர்ஃபெக்டாக நம்ம மூவ் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கூட செலக்ட் பண்ணலாம் அந்த நோடை மட்டும். இப்போ ஹேண்டோட ஷர்ட்டுக்கு நம்ம பண்ணியாச்சு. இப்போது ஷர்ட்டை விட ஹேண்டோட சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றனால இந்த ரவுண்டை மறுபடியும் செலக்ட் பண்ணுறோம். Alt S. ஓகேங்களா? அதே காப்பி பண்ணோம், மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறோம். இதோட மிடில் இந்த லெவலில் இருக்கலாம் ஹேண்ட். ஓகேங்களா? இப்போ இதே காப்பி பண்ணுறேன், மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன், பொசிஷனில் வச்சாச்சு. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், கரெக்டான அளவில் நம்ம வச்சுக்கணும்னா அதுக்காக. வச்சுக்கிட்டு இந்த ஹேண்டோட இந்த ஸ்பெசிபிக் நோடை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இப்போது இதோட ரவுண்டு ஒன்று தான், அதனால் வந்து இது வரைக்கும் வச்சுக்கோம். இந்த ஹேண்டை இதே ரவுண்டை காப்பி பண்ணி பொசிஷனில் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு டீட்டெயிலாக யாருமே டூன் பூம் வந்து வீடியோ வந்து ரிக்கிங்கில் போடலை. ஸோ உங்களுக்காக நான் எப்படி ப்ரொஃபஷனலாக பண்ணுறனோ அந்த மெத்தடில் உங்களுக்காக நான் போட்டுட்ருக்கேன். இப்போ இதே கையை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், பொசிஷனில் வச்சுக்கிட்டு ஓகேங்களா? இப்போ இதோட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதே ரவுண்டை காப்பி பண்ணிக்கிட்டு இந்த பிளேஸில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு லைன் டூல் எடுத்துக்கிட்டு இதிலிருந்து நம்ம ஃபிங்கர் ரெடி பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் அந்த நோடை டெலிட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணி. இப்போது நெக்ஸ்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிட்டு அப்படியே காப்பி பண்ணுறோம்.
இந்த மிடில் இருக்கிற இந்த ரவுண்டையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணுறோம். பொசிஷனில் வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஹாரிசாண்டல். ஸ்லோவாக நவுறப்போ நீங்கள் சின்னது பண்ணிக்கிட்டு நவுத்தினா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன ஹிண்ட்டு தான் உங்களுக்காக. மிடில் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மிடில் செட் பண்ணணும். மிடில் எப்படி செட் பண்ணுறதுன்றதை அப்படியே கண்டினியூவாக போயிட்டு இருக்கிறப்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக இதோட கரெக்டான மிடில் பாயிண்ட் என்னன்றதை ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம பார்க்கணும். அதனால பாடி ரெடி பண்ணியாச்சு, 2 ஹேண்ட் ரெடி பண்ணியாச்சு, ஹெட் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ லெக். இதுக்கு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். அது லெக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். என்ன ரீசன்னா கனெக்ஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த இடத்துல ஒரு ரவுண்டு. ரொம்ப அக்யூரேட்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் அக்யூரேட். அதே மாதிரி இங்கே ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா கரெக்டான சர்க்கிள் வரும். கவனமாக பாருங்கள் அதையும். இன்கேஸ் சர்க்கிள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம், கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம லைன்லேயே போயிடலாம். இந்த ரவுண்டை பேஸ் பண்ணியே போகலாம். இங்கே ஒரு ரவுண்ட் போட்டு இதையும் மேட்ச் பண்ணிடலாம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறைய ஹிண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டூல்ஸை பற்றினதெல்லாம் ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுட் மட்டும் வரையணும், பேலன்ஸ். இது மாதிரி நோட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கிட்ட கொண்டு போய் டச் பண்ணினாலே ஒட்டிடும். கரெக்டாக போய் பார்க்கணும், அப்போ தான் ஒட்டிடும். ஒட்டியிருக்கான்னு செக் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கால் உடையாமல் நம்மளுக்கு வரும்.
ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு. ஆனால் நீங்கள் டிராயிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் நம்ம எந்த டிராயிங் எதுக்காக உள்ளதுன்றது நீங்கள் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் இப்போ வீடியோவை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேங்களா? நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்ம், ஹரிசாண்டல், கரெக்டாக இந்த ரவுண்டோட கொண்டு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு ஒரே டிராயிங்கில் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக பிரிக்கலை, இப்போ தான் பிரிக்க போகிறோம். எப்படி ஒரு 10-15 மினிட்ஸில் பண்ணியிருப்போம்ன்ற ஒரு நம்புகிறேன். இப்போது மெயினான ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே சென்டர் பாயிண்ட் வைக்கணும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு ரவுண்டை கிளிக் பண்ணோன்னே கரெக்டாக சென்டர் பாயிண்ட் அதிலே டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகும் உங்களுக்கு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் தான் நம்ம வைக்கணும் சென்டர் பாயிண்ட் அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கர்சரை கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கீபோர்டில் பி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பி, ஏபி இருக்குல்ல பி, அந்த பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக், ஒரு ரவுண்டு கிரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? பின்றது டெம்பரவரியாக வர்றதுக்காக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது கீபோர்டை பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் வந்து லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகிடும். இப்போ மறுபடியும் செஞ்சு காமிச்சேன் பாருங்க. யாருங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் இப்படி வந்து அப்படியே ஆல்ட்டையும் ஷிஃப்டையும் பிடிச்சிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் குட்டியாக வச்சுருங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் போதும், உங்கள் கண்ணுக்கு விசிபிள் ஆகிற அளவுக்கு தெரிஞ்சால் போதும். இதுதான் இதோட மிடில் பாயிண்ட். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஜூம் பண்ணிக்கிட்டு மிடில் வச்சு பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி உங்கள் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு சின்னதை வச்சுங்க. இதுதான் அதோட மிடில் பாயிண்ட். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த டுட்டோரியல் பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் எப்படி ரிக் பண்ணுறது தெரிஞ்சிடும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அழகாக இந்த டூன் பூம் சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் நினைக்கிற கேரக்டரை நீங்கள் டிராயிங் பண்ணி அனிமேஷன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் இன்னும் அனிமேஷன் கிளாஸுக்கு போகலை. மெயினாக விஷயமே ஒரு கேரக்டர் ரெடி பண்ணுறதுல தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த கேரக்டரை எப்படி பண்ணுறதுன்றதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். எனக்கு அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டீங்கன்ற விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டே வாங்க. அப்போ தான் எனக்கு என்கரேஜாக இருக்கும். நிறைய விஷயத்தை நான் வந்து அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கேட்குற டவுட்ஸ் தான் நான் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு உதவும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும். நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். ஓகே, எல்லாத்துலேயும் நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட் ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே டீட்டெயிலாக பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறன்றது உங்களுக்கு நல்லா புரியும். எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே வரோம். மேக்ஸிமம் இப்போ முடிஞ்சிடும். ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பிரிக்கிற வேலை தான். பிரிச்சிட்டோம்னா எவ்வளோ சூப்பராக அனிமேஷன் வருதுன்னு மட்டும் பாருங்கள். இதில் ரிக் பண்ண பிறகு ஏற்கனவே பேரண்ட்டு சைல்டை பற்றிலாம் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக எந்த கிளாஸ்லேயுமே இந்த அளவுக்கு அட்வான்ஸாக உங்களுக்கு டக்குன்னு சொல்லித்தர மாட்டாங்க. இது வரைக்கும் டூன் பூம் தமிழில் யாரும் போடவும் இல்லை, நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை. ஆக்சுவலாக இதுதான் உண்மையான அனிமேஷன் சாஃப்ட்வேர். ஃப்ளாஷ்ன்றது ஓகே, அது வந்து ஆக்சுவலாக வந்ததே வந்து எதுக்காகனா வெப்சைட் டிசைனிங் அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்தது. பட் அனிமேஷனுக்காகவே யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ன்றது இதுதான். இந்த சாஃப்ட்வேர் தான் மேக்ஸிமம் வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் இங்கே யாரும் கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் நான் உங்களுக்காக இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை நான் கற்றுக்கிட்டப்போ இது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருந்தது ஆரம்பத்தில். பட் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் என்னோட மெத்தடை நான் மாற்றிக்கிட்டேன் கற்றுக் கொடுக்குறேன். இப்போது அதே கண்ட்ரோல் F கொடுத்தோம்னா ரெகுலர் ஸ்க்ரீனுக்கு வந்துடுவோம்.
பார்த்தீங்களா? நான் நிறைய டைம் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதான் ஓகே. இப்போது இன்னொரு காம்போசிட் கிரியேட் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஹெச், காம்போசிட் பாடி. இது ஓகேங்களா? கொடுத்தோன்னா பாஸ் த்ரோ கொடுத்துடணும், மறந்துடாதீங்க. இது கொடுக்கலனா கூட நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றிலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் நான் இதுக்கே ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு கிளாஸ் போடுறேன். அந்த கிளாஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறது மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எல்லாரும் அவசரப்படுறது எதுக்குன்னா ஒரு கேரக்டர் சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இதில் பாடியில் என்னென்ன தேவைப்படும்? இந்த ரவுண்டு, இதோட மிடில். மறந்துடாதீங்க, நம்ம எதை காப்பி கட் பண்ணுறோன்றத நினப்பு வச்சுக்கணும் நீங்கள் எப்போவும். அதே மாதிரி இந்த அவுட்டர் ரேல ஒன்று கட் பண்ணியாச்சுங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஒன்று எக்ஸ், இந்த காம்போசிட்டை கொண்டு போயிட்டு கீழே இருக்கிற காம்போசிட்லையும் கொடுத்துருங்க. இந்த காம்போசிட்லையும் பாஸ் த்ரோ கொடுத்துருங்க எல்லாம். ஏன்னா காம்போசிட்டில் பாஸ் த்ரோ கொடுத்தோம்னா ஓவராலாக எல்லா காம்போசிட்லையும் இருக்கணும். கண்ட்ரோல் ஆர், பாடி, ஆட் அண்ட் க்ளோஸ் ஒன் டைம் தான் வரும். கிளிக் பண்ணிவிட்டு காம்போசிட்டில் இதை கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. உள்ளே போயாச்சு. அதுக்கு பக்கத்தில் பாடிக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. எல்லாம் வந்திருக்கான ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, நம்ம காப்பி பண்ணதெல்லாம் வந்துருச்சான்னு. இப்போது இந்த பாடியை ரெடி பண்ணியாச்சு. ஷிஃப்ட் T கொடுத்தோன்னா வெளில போயிடுவோம் மொத்தமாக. ஓகேங்களா? பார்த்தா தெரியுதுங்களா? இந்த டிராயிங்கை நம்ம லாஸ்ட் லேயரில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் மேலே உங்களுக்கு ரீட் ஆகும். இதை நான் ஃபஸ்ட்லேயே சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஃப்ரண்ட்டில் வர்ற நோடு எல்லாமே மேலே வர்றது, லாஸ்ட்டில் போகிறது எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்து அடியில் இருக்கிறது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து 3D மாதிரியும் உங்களுக்கு உள்ளது தான். உங்களுக்கு வந்து XYZ ஆக்சிஸ் இதில் இருக்குது. அது எதுக்காக எப்போ யூஸ் ஆகுன்றத உங்களுக்கு நான் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறப்ப கிளாஸில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டிராயிங்குள்ளேயே போயிடுவோம். அதாவது ஆல்ரெடி ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே வரைஞ்சி வச்சிருக்கிறோம்னா Alt S கொடுத்தோம்னா உள்ளே போயிடும் செலெக்ஷன் டூலுக்குள்ளே. இப்போது இன்னொரு காம்போசிட் கிரியேட் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஹெச், அதையும் பாஸ் த்ரோவாக நான் மாற்றிடுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக முடியுது, வேகமானால கடகடன்னு சொல்லித்தர முடியல. கண்ட்ரோல் ஆர், இதில் ரைட் ஹேண்டுன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நேமை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இப்போதைக்கு மொத்தமாக பிரிச்சுப்போம். அதையும் கனெக்ட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க. எதுக்குன்னா ஒரு காம்போசிட்டும் நிறையா டிராயிங்ஸ் இப்போ நம்ம உள்ளே கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இப்போது ரைட் ஹேண்டுன்றது இதுதான். இதை ஃபுல்லாக கட் பண்ணுறோம், இன்க்ளூடிங் இதையும் சேர்த்து. ரைட் ஹேண்டுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட்டு. இப்போ ரைட் ஹேண்டுக்குள்ளே ஒரு ரவுண்டு மிஸ் ஆகுது பார்த்தீங்களா? அது எதுக்குள்ளே இருக்குது? பாடிக்குள்ளே இருக்குது. அந்த பாடிக்குள்ளே போயிட்டு இந்த பாடியை கிளிக் பண்ணாலே வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கோங்க, இதையும் அந்த பைவட்டையும். காப்பி பண்ணிக்கிட்டு ரைட் ஹேண்டுக்குள்ளே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? விசிபிள் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து இன்னொரு காம்போசிட் கிரியேட் பண்ணுறோம். ஹெச், பாஸ் த்ரோ பண்ணிடுறோம். இது நேம் இந்த காம்போசிட் நேமை மாற்ற மறந்துட்டேன், அதை மாற்றினேன். லெஃப்ட் ஹேண்ட், கண்ட்ரோல் ஆர், ஆட் அண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. நேமை மட்டும் சேஞ்ச் காப்பி பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்டுன்னு மாற்றிக்கலாம். இதை
அது எதுக்குள்ளே இருக்குது, மொத்தத்திலேயே நம்ம டிராயிங்குள்ளே இருக்கிறோம்ல அதுக்குள்ளே போயிட்டு கட் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்டுக்குள்ளே வந்தாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு. செப்டிட்டி வெளில வந்துடுவோம். நெக்ஸ்ட் பாடி. ஆல்ரெடி பாடி நம்ம பண்ணதுனால ஹெட்டு மட்டும் கிரியேட் பண்ணலை. ஹெட்டுக்கு ஒரு காம்போசிட் வச்சுப்போம். பாஸ் த்ரூ காம்போசிட் ஹெட். அந்த நேமில் இருக்கிறதுனால ஓகே, இந்த காம்போசிட் ஹெட்டை இதோட யூஸ் பண்ணிப்போம். ஓவரால் டிராயிங்கு இது இருக்கட்டும். ஹெட்டை நம்ம தனியாக பிரிக்க போகிறோம். ஹெட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ராயிங் பண்ணி வச்சது எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த பாயிண்ட் முத கொண்டு எடுத்துக்கணும். எதுக்குன்னா அதுதான் அதோட பைவட்டாக வச்சுக்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஹெட்டுக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ ட்ராயிங்குள்ளே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ட்ராயிங்குள்ளே நெக் இருக்குது. ஹெட்டோடதுலேயே நம்ம இன்னொரு டிராயிங்கை போட்டு நெக்கையும் அதோட வச்சுக்கலாம். நம்ம அப்புறமா தேவைப்படுறப்போ பிரிச்சுக்கலாம் நம்ம அதுலேருந்து. இதோட பாயிண்ட் கூட இங்கே இருக்கு. ஓகே, கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கூட இடையிலே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லேயே நான் பதில் சொல்கிறேன். இப்போது லெக். லெஃப்ட் லெக் பாஸ்தர் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. இப்போ இந்த டிராயிங் இதோட நான் முடிக்க போகிறதில்ல. அப்படியே கண்டினியூஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டேனர் ரவுண்டு கூட வந்துடும் உங்களுக்கு. மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதை நல்லா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க, எதையும் விட்டுறாமல். Ctrl R, லெஃப்ட் லெக் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதை கிளிக் பண்ணிக்கிட்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கனெக்ஷன் இதில் கொடுத்தா தான் ரீட் ஆகும், மறந்துடாதீங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட், Ctrl H, இதே நேமை போட்டு ரைட் லெக்னு மாற்றிடலாம். ரைட் லெக் கனெக்ஷன் கொடுத்துடலாம். கீழே போயிட்டு இதுக்கு ஒரு டிராயிங் கிரியேட் பண்ணிப்போம். Ctrl R, மறந்துடாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அடிக்கடி சொல்கிறது எதுக்காகனா அந்த வீடியோக்குள்ளே போனீங்கன்னா தெரிஞ்சிடும். இதுக்குள்ளே மிச்சம் இருக்கிறது சரி, ஒன்று மிஸ் ஆகிருக்குதா? இவ்வளோ தூரம் செலக்ட் ஆகல. சரி, அது எதுவும் இல்லை. எப்படி இந்த டிராயிங் டெலிட் தான் பண்ண போகிறோம். Ctrl X, பேஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த இமேஜை ஹைட் பண்ணிடலாம், கண்ணை மூடிடலாம்.
டி கொடுத்தோம்னா டீசெலக்ட், ஏ கொடுத்தீங்கன்னா அவைலபிள், டி கொடுத்தோம்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஏ கொடுத்தோம்னா ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஷார்ட்கட் தான் டி ஆஃப். நீங்கள் இதோட கண்ணை ஆஃப் பண்ணால் டேரெக்டாக இங்கே போயிட்டு கூட ஆஃப் பண்ணிக்கலாம். அது இந்த டிராயிங் எங்கே இருக்குன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழ் லேயரில் இருக்கும் பார்த்தீங்களா, வேணா கூட ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே பக்காவாக எடுத்தாச்சு. கலரிங் பண்ணுறதே நான் இப்போ இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கெல்லாம் பெக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலரிங் போகலாம். எதுக்காகனா நம்ம கலரிங் பண்ணிட்டோம்னா இந்த டாட்ஸ் எல்லாம் கூட மறைய ஆரம்பிச்சிடும், தெரியாதெல்லாம் ட்ரில் பண்ண வேண்டி இருக்கும். வேணாம்னா கூட நம்ம சேவஸுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மேலே இருக்கிற ஓவர் லேயரில் கூட வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இப்போது 1 by 1 நம்ம பார்க்கலாம். மற்ற எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிடலாம். டி கொடுத்துட்டு ஹைட் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிறது ஒன்றே ஒன்று இந்த டிராயிங். ஓகே, இந்த டிராயிங்கில் எதுவுமே இல்லை, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டு மட்டும். இப்போ ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெக்கு கொடுக்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னல அனிமேஷன் பண்ணுறது இதுதான் முக்கியமானது. இந்த பெக்கு கொடுத்துட்டு இதோட பைவெட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு டாட் வச்சுருந்தோம் தெரியுங்களா, முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான மிடில் கிடைக்கும். ஓகேங்களா, கொடுத்துட்டு அதே பைவெட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நெக்கு கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்துடும். இது எடுத்துகிட்டு போயிட்டு கழுத்துக்கு கீழே தானே நம்மளுக்கு ஜாயிண்ட்டு, இங்கே தானே நம்ம அனிமே மூவ் ஆகுது நம்மளுக்கு, அதனால் இங்கே கொடுத்துருங்க. ஓகே, இது ரெண்டுத்துக்கு கொடுத்தாச்சு. அடுத்து இதுக்கு ஆரம்பிப்போம். பாடி. பாடியில் பெக்கு கொடுத்துட்டு அதோட பைவெட்டை நம்ம எடுக்கிறோம். எங்கே வருதுன்னா கீழே தான் வரும். பாடியோட ஜாயிண்ட் இடுப்பில் தான் நமக்கு ஜாயிண்ட் ஆகிருக்குது. அனிமேஷன் அப்படி தான் நம்ம அப்படி திரும்புவோம். நீங்கள் வந்து அனிமேஷன்றது நம்மளும் ஒன்று தான், நம்ம பாடி தான். நம்ம எப்படி மூவ்மெண்ட் ஆகுறோமோ அந்த ஃபீலை நீங்கள் பண்ணிங்கனாலே அனிமேஷன் சூப்பராக பண்ணலாம், ஈஸியாகவும் பண்ணலாம், அவங்களால பண்ணவும் முடியும். அதனால் ஒரு அனிமேஷன் பண்ணுறோன்னா அதை நம்மளாவே ஃபீல் பண்ணணும். ஒரு ஹியூமனாக நம்ம எப்படி ஆக்டிவாக இருக்குது, எந்த மாதிரிலாம் நம்ம மூவ்மெண்ட் நம்ம பாடியில் இருக்குதுன்ற நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் கேரக்டரை அனிமேஷன் பண்ணுறது ஈஸி. நான் அப்படி தான் பழகினேன். இதுக்குன்னு எனக்கு அனிமேஷன் சொல்லி கொடுத்தவங்க என்ன அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்னமா ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் அனிமேஷனாக கொண்டு வர முடியும். ஸோ உங்களை நீங்கள் அனிமேஷன் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஹேண்டு லெக் எப்படி மூவ் ஆகுதுன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது, எதுக்கு மேலே மடக்க முடியாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனிமேஷன் முடியும். ஷேப்பெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அனிமேஷன் ஆகுது அப்படின்றப்போ நீங்கள் பாருங்கள். உங்களோட கண்ணாடியில் நீங்கள் பாருங்கள். எப்போவும் நீங்கள் செய்கிற ஆக்டிங்கை வந்து கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அனிமேஷனே உங்களுக்கு நல்லா பண்ண வரும். ஓகேங்களா, இப்போ வந்து இங்கே தான் நம்ம மெயினான ஏரியா. இப்போ இது ரெண்டு வேலையும் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதுதான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதை எடுத்து மேலே வச்சுக்கிடலாம். இப்போது ஒரு 3 டிராயிங்கை க்ரியேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் நான் இருக்கீங்களா சொன்னேன் தெரியுங்களா, 3 பார்ட் தேவை நம்மளுக்கு ஹேண்டுக்குன்னு. ஆனால் இதுக்கு நம்மளுக்கு 4 பார்ட் தேவை. இதுன்னு ஷர்ட் வேறு வந்துருச்சுல நம்மளுக்கு இதில். ஸோ அதனால் 4 பார்ட் நம்ம ரெடி பண்ணணும். கண்ட்ரோல் R, ரைட் ஹேண்டு தானே இது. ஓகே, அப்பர் ஆம் ஷர்ட். அப்பர் ஆம் ஷர்ட்டு என்னது, ரைட். கண்ட்ரோல் ஆர்னு கொடுத்துருங்க, வெறும் ஆர். அப்பர் இடையில வந்து நீங்கள் ஸ்லாஷ் இது அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்குங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் படிக்கிறதுக்கு. க்ளோஸ் இதை கொடுத்துட்டு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டிராயிங் இருக்குது தெரியுங்களா, இந்த டிராயிங்குள்ளே போயிட்டு நீங்கள் எடுக்கணும். அந்த ஷர்ட்டை மட்டும் எடுக்கணும். ஷர்ட்டு இந்த ரவுண்டு அதோட மிடில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு அது கிடச்சிருச்சுல, உங்களுக்கு அதில் பர்ஃபெக்டாக இந்த நேம் எதுக்கும் காப்பி பண்ணியே வச்சுக்கோங்க. எதுக்குன்னு அடுத்தடுத்து நம்ம கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மறுபடியும் இன்னொரு டிராயிங்கு. மிடில் ஆம், ரைட். ஆர் மிடில் ஆம் வந்து
இதுக்குள்ளேருந்து நம்ம எடுக்கணும். இப்போ மிடில் ஆர்மில் என்னென்ன எடுக்கணும், இது மிடில் ஆர்மில் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம் தெரியுங்களா, கட் பண்ணி எடுக்கவே வேணாம். அப்புறம் ஷர்ட் எடுக்கிறோம். ஷர்ட்டு தான் நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து ஷர்ட் எடுத்தோம் தெரியுங்களா, ஷர்ட்டை மட்டும் தான் நம்ம கட் பண்ணி எடுத்தோம். இதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்க தேவையில்லை, எல்லாத்தையுமே காப்பி பண்ணி எடுங்க. எதுக்குன்னா எல்லாத்துக்குமே மிடில் நம்மளுக்கு தேவைப்படும். அப்பர் ஆர்ம்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா ஹைட் பண்ணிக்கோங்க, டி. ஓகேங்களா. மிடில் ஆர்ம் ரைட். இங்கே இருக்குது. மிடில் ஆர்ம் எடுக்கணும்னா மறுபடியும் இந்த ரவுண்ட் எடுக்கணும். அதில் மிடில் பாயிண்ட் எடுக்கணும். இது எடுக்கணும், இந்த ரவுண்ட் எடுக்கணும், இதோட மிடில் பாயிண்ட் எடுக்கணும். காப்பி தான் பண்ணியிருக்கேன், கட் பண்ணலை. எதுக்காகன்றதை நான் இப்போ சொல்கிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு டிராயிங் ரெடி பண்ணுறோம். லோயர் ஆர்ம். ரைட். இதில் எதுலேயுமே ஓகே அப்படின்ற பட்டன்லாம் இருக்கா, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை டைப் பண்ணாலே இதில் வந்துடும். இதில் போய்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ரவுண்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்தாச்சு. இதை ஆன் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணி பாருங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கான்னு பார்ப்போம். இதோட பைவட் மட்டும் மிஸ் ஆயிருக்குல்ல, இதோட பைவட் எங்கே இருக்குன்னு போய் உள்ளே போயிட்டு இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட் டீ கொடுத்து வெளில வந்துட்டு இதை கிளிக் பண்ணி இது உள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. எதுக்குன்னா எல்லாத்துலேயுமே பைவட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். ஒரு பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, எல்லாமே தனித்தனி பார்ட்டாக இருக்குங்களா. இப்போது இந்த டிராயிங் நமக்கு தேவையில்லை, காப்பி பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையுமே. இதுக்கப்புறம் தேவையில்லை. நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், எல்லாத்துக்கும் சேர்த்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்தோன்னா மொத்தமாக பெக்கு கிரியேட் ஆகிடும். டோட்டலாக ஒன்று ஒன்றா கொடுக்க தேவையில்லை. நம்ம இப்போது ஒரு பெக்குக்கும் பைவட்டை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு சொன்னதில் வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக நம்ம வச்சோம், ஒரு ப்ரொஃபஷனலாகவே நான் பண்ணலை. நீங்கள் ஜஸ்ட் டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கின்றதுக்காக நான் செஞ்சேன். இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக போடுறதுக்கு ஒரு மெயினான ரீசனே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கின்றதுக்காக. கவனமாக பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல பர்ஃபெக்டான பாயிண்ட், மிடில் பாயிண்ட் கிடைக்கும். கேரக்டர் உடையாது. மெயினாக சொல்லணும்னா அவ்வளோ சூப்பராக வரும். இப்போ இதில் நீங்கள் அனிமேஷன் செஞ்சு பார்த்த உடனே உங்களுக்கு நீங்களே வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும்னு தோன்ற அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக. எல்லாமே பக்காவாக வச்சாச்சு. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு ஹேண்டுக்கே எவ்வளோ பிரித்தோம். ஸோ ஒரு ஹேண்டில் இருக்கிற இந்த பார்ட்டுக்கே நம்ம எவ்வளோ பிரிக்கிறோம்னா ஒரு ஃபேஸுக்கு எவ்வளோ டீட்டெயில் பிரிக்கணும். ஸோ நான் அந்த ஃபேஸை எப்படி பிரிக்க போகிறேன்றதை அப்படியே வீடியோட கண்டினியூட்டியில் வரும். இப்போதைக்கு நம்ம பேசிக்காக எல்லாத்தையுமே ஒரு செட்டப் கேரக்டர் அப்படின்றத மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே ரெடி பண்ணியாச்சுங்களா. இது ஒரு வாரத்தில் இருக்கட்டும். நீங்கள் எங்கே வேணாலும் நவுத்திக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி நவுத்திக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் கூட இருக்குது. அந்த பாக்ஸ் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வச்சுப்போம். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்திருக்கோமா, கண்ட்ரோல் ஆர். நேம் பொதுவாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு என்னோடய ஃபார்மெட்டில் நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நேமில் நீங்கள் வச்சுக்கலாம். லெஃப்ட்
எல்லாத்தையும் நேம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும். வீடியோ விட ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடன் நம்ம வச்சுக்கிட்டே போயிடலாம். உங்களுக்கு இதை விட ஷார்ட்கட்டில் வேகமாக பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் மெத்தட் ஐடியா இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம ஷர்ட் ரெடி பண்ணுறதுனால ஆல்ரெடி ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்குது. இந்த ரவுண்டை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது பாடியோட இருக்குது பார்த்தீங்களா, அது பாடியோட நம்ம சேர்த்து காப்பி பண்ணி வச்சிருந்ததுனால அதில் இருக்குது. வேணுங்கிறப்ப நீங்கள் எடுத்துக்கலாம் காப்பி பண்ணி. அதுக்காக தான் நான் எல்லா ரவுண்டையும் டெலிட் பண்ணாமல் அங்கங்கே அப்படியே வச்சிருக்கிறேன். நம்ம லாஸ்ட்டில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ்னா நம்மளுக்கு சேஃப்டிக்காக ஒரு அந்த டிராயிங்கோட ஓவர் லேயரில் எங்கேயாச்சும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸுக்காக நம்மளுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்பர் ஆர்ம் ஷர்ட் மட்டும் எடுக்கணும். அப்பர் ஆர்மோட ஷர்ட்னா இந்த ரவுண்டும் இந்த ஷர்ட்டும் அதோட மிடில் பாயிண்ட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அப்பர் ஆர்ம் லெஃப்ட்டு, வெறும் அப்பர் ஆர்ம் மட்டும் எடுக்க போகிறோம். இதையும் அதோட ரவுண்டையும் அதோட பைவட்டையும் இந்த பக்கம் இருக்கிற ரவுண்டையும் அதோட பைவட்டையும் காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்து எடுக்க போகிறது மிடில் ஆர்ம். லெஃப்ட் ஹேண்டை கிளிக் பண்ணுறோம், இது செலக்ட் பண்ணுறோம், ரவுண்டையும் செலக்ட் பண்ணுறோம். இந்த ரவுண்டு இதோட பைவட் காப்பி பண்ணுறோம், மிடில் ஆர்ம்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இது மட்டும்தான் இருக்குது. ரவுண்டு இந்த கையை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். இது எதையுமே கம்பைன் பண்ணலை. லோயர் ஆர்ம்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுனால இந்த டிராயிங் நமக்கு தேவையில்லை. இப்போ எல்லாமே இதில் வந்துருச்சு பார்த்தீங்களா, எல்லாமே இதில் இருக்கு பாருங்க. ஷிஃப்ட் டீ கொடுத்தா நான் வெளில வந்துடுறேன். அடிக்கடி நான் வெளில வர்ற மாதிரி ஏதோ தோணுது, எப்படி வெளில வரேன்னு பார்க்குறீங்க. ஷிஃப்ட் டீ கொடுத்தோன்னா வெளில வந்துடுவோம். ஓகேங்களா, ஆல் டெஸ்ட் கொடுத்தா உள்ளே போவோம் அந்த டிராயிங்குள்ளே. அப்புறம் ஷிஃப்ட் பி எல்லாத்துக்கும் பெக் செலக்ட் பண்ணிடலாம். பைவட்டை வச்சுருக்கோம் எல்லாருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷர்ட்டோட பைவட்டும் அப்பர் ஆர்மோட பைவட்டும் ஒன்று தான். ஸோ இதோட பைவட்டும் ஒன்றா இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் அண்ட் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதோட எக்ஸ்ஒய்யை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் உட்காந்துரும். ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் கிளாஸ் நான் அதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதில் பைவட்டை ஒரே மாதிரி உட்கார வைக்கிறதுக்கு. மிடில் ஆர்மோட பைவட்டு, முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக மிடில் வச்சுருங்க. அடுத்து லோயர் ஆர்ம். ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணணும். இதுதான் உண்மையாலுமே ஒரு டூன் பூமில் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் பண்ணாலும் அவங்களால அனிமேஷனில் அந்த கேரக்டரோட டிராயிங் உடையாது. ஒரு இடத்துல கூட சின்ன பிசுறு கூட வராது, பார்த்துருப்பீங்களா? அப்படி பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க தான். இப்போ ரெண்டையுமே பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ லெக்கும் சேம் அதே ஃபார்மெட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த லெக் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற லெக் எந்த லெக்கு? லெஃப்ட். இப்போ அப்பர் லெக் லெஃப்ட். லெஃப்ட்.
லோயர் லெக் லெஃப்ட். இந்த மாதிரி நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு நேமோட வச்சுக்கிறது எதுக்காகன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும். எந்த லேயர் எதுக்குன்னா இந்த நெட்வொர்க்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சின்ன கேரக்டருக்கு இதே வந்து ட்ரெஸ்ஸு, டீட்டெயில், பட்டன்ஸு, பேக்கெட்டு, ப்ராப்ஸு, ஹேர் ஸ்டைலு, கேப்பு, க்ளவுஸு, இன்னும் ஏகப்பட்ட எலிமெண்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறப்போ ஏகப்பட்ட டிராயிங்ஸ் கிரியேட் ஆகிடும். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பேசிக்காக இந்த விஷயத்தில் நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணுறது தான் நேம் கொடுத்துக்கிறோம். அதனால் நேம் கொடுத்தது ரொம்ப மஸ்ட். இதில் அப்பர் லெக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறலாம். காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம், மறுபடியும் உள்ளே போடுறோம், மிடில் லெக்குக்கு போகிறோம், இதை பண்ணுறோம், இதையும் செலக்ட் பண்ணுறோம், இந்த ரவுண்டு காப்பி பண்ணுறோம், மிடில் லெக்கில் போய் பேஸ்ட் பண்ணுறோம். அடுத்து ஷூக்கு வரோம், லோயர் லெக்கு, லோயர் லெக்கில் வரும், பேஸ்ட் பண்ணுறோம். டக்குன்னு முடிஞ்சிருச்சு பாருங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். பைவட் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எதுக்காக நான் கலரிங் பண்ணாமலேயே நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, நீங்கள் கலரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் வைக்கிறது கஷ்டமாயிடும். முதல் லைன் டிராயிங்கில் இருக்கிறப்பவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கலரிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ரொம்ப ஈஸியாக வைக்கலாம். கலரிங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அதே மாதிரி இதில் மற்ற டூல்ஸ் எல்லாம் இருக்கிறத விட இதில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது கலரிங்கில். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பேலன்ஸ் இருக்கிறது இதுதான். அவைலபிள் பண்ணிக்கிட்டேன் ஏ. டி செலக்ட்னா டி, அவைலபிள் பண்ணிக்கிறதுக்கு ஏ. நேம் மட்டும் காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஆர். இப்போ கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோம் தெரியுங்களா, இங்கே போயிட்டு ரைட் ஆட் மிடில் லெக் ஆட் லோயர் லெக் ஆட் அண்ட் க்ளோஸ். இப்போ மூணுமே ஒரே டைமில் வந்துருச்சு பார்த்தீங்களா. அதாவது ஆட் அண்ட் க்ளோஸ்னு ஒன்று இருக்குது, கண்டினியூஸாக நம்ம லேயர் கிரியேட் பண்ணுறது இருக்குது அதிலே தான். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கங்க. எனக்கு டக்குன்னு போகிறதுல க்ளோஸ் பண்ணிடுறேன் நான் வேகமாக. இப்போ உள்ளே போயிட்டு அப்பர் லெக்கை மட்டும் எடுக்கிறோம், காப்பி, அப்பர் லெக் பேஸ்ட்டு, மறுபடியும் உள்ளே போகிறோம், மிடில் லெக் எடுக்கிறோம், காப்பி, மிடில் லெக் எடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து லோயர் லெக்கு, பேஸ்ட்டு, டோட்டலாக உள்ளது தேவையில்லை, எல்லாம் பிரிச்சாச்சு நம்ம. இப்போது எல்லாத்துக்கும் பைவட் செலக்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே இந்த ஸ்க்ரீனில் மிடில் தான் போயிருக்கும். அதனால் நான் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கிறேன். அப்படியே பக்கத்தில் வச்சு பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடையுமே ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுனால எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் ஒரு நியர்பை வச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் நவுத்தி மிடில் வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. இப்போதான் கம்பைன் நான் உங்களுக்கு ரிக்கிங் பண்ணுறப்போ ஒரு கிளாஸில் சொல்லியிருந்தேன் தெரியுங்களா, தேவையில்லாத ஏரியாவில் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். நான் எதுக்காக நான் பண்ணுறேன்னு தெரியாமல் போயிடக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் தெரியுங்களா. இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு முதல்லேருந்து ஒன்று ஒன்றா வரும். என்ன நான் வந்து பிரேக் த்ரூ பண்ணலாம் அப்படின்னு. இதில் எதையுமே வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி எதுவும் ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில், செகண்ட் ஸ்டேஜ் இதுக்கு போயிருக்கோம். உள்ளே போகும், இதோட டிராயிங்குள்ளே போயிட்டு ஆல்ட் ஷிஃப்ட் எஃப், அதாவது நீங்கள் வந்து கவுண்டர் எடிட் டூல் வச்சுக்கோங்க, ஆல்ட் கியூ வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு இதாகிடுச்சுன்னு உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாட்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி வர்றப்போ ரொம்ப க்ளோஸாக மைனூட்டாக போயிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறலாம்.
கவனமாக பண்ணுங்கள். ஒட்டியிருக்கான்னு பாருங்கள். ஒட்டலைன்னா லைட்டாக கொண்டு வந்து டச் பண்ணி விடுங்க, ஒட்டிடும். அதே மாதிரி மேல் பார்ட்டில் போயிட்டு தேவையில்லாத பார்ட்டெல்லாம் நம்ம அப்படியே அழகாக ரிமூவ் பண்ணிக்கிறலாம். எல்லாம் ஒட்டியிருக்கான்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துக்குங்க. எதுக்குன்னா நம்ம ஒட்டல்னா அது மொத்தம் அந்த லைனில் டெலிட் ஆகிடும். அதுக்காக தான். எல்லாம் கண்ட்ரோல் செட் கொடுத்துடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ரவுண்டோட இது எல்லாமே லைன் ஆர்ட்டில் தானே இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. லைன் ஆர்ட்டில் போயிட்டு ஆல்ட் எஸ் செலெக்ஷன் டூல் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு கலர் ஆர்ட் இருக்குது பார்த்தீங்களா, சி, அதுக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு லைன் ஆர்ட்டில் இருக்கிற பர்ஃபெக்ஷனு அந்த டாட்ஸு எல்லாமே இருக்கட்டும். இந்த டாட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். கலர் ஆர்ட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவையில்லாத இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் உள்ளே இருக்கிறத ஃபில் பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது இல்லை, அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறோம். மிடில் இருக்கிற அந்த டாட்டு இதெல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். கலர் ஆர்ட்டில் மட்டும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஹெட்டுக்கும் அதே மாதிரி உள்ளே போயிட்டு லைன் ஆர்ட்டில் போயிட்டு மொத்தத்தையும் காப்பி பண்ணி கலர் ஆர்ட்டில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லைன் ஆர்ட்டு கலர் ஆர்ட் இருக்கும். நீங்கள் கலர் ஆர்ட்டில் நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ண கூட லைன் ஆர்ட்டில் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம், எதாவது தப்பு பண்ணிட்டா கூட மறுபடியும். அதுக்காக தான் ஒரு பேக்கப்புக்காக லைன் ஆர்ட்டில் அது இருக்கட்டும். லைன்ஸ் எல்லாமே கலர் ஆர்ட்டில் வந்து இருக்கிற லைனில் தான் நம்ம இப்போ வந்து கலர் பண்ண போகிறோம். ஓகே, இது எல்லாமே ஒட்டியாச்சு, ரெண்டுத்தையுமே சரி பண்ணியாச்சு. இப்போது பாடியில் ஒரு லைனை காணும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், அதை காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பார்ட்டில் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு லைன் ஆர்ட் எல்லு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைன் ஆர்ட் கலர் ஆர்ட் ரெண்டுமே மாறி மாறி வரும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த ரவுண்டு மிஸ் ஆகிருக்குது பாடியில், அந்த ரவுண்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணி எடுத்துப்போம். வேறு ஒரு இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதனால் பிரச்சனை இல்லை. இது ஹைட் பண்ணிடலாம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு. இந்த டிராயிங்குள்ளே கிளிக் பண்ணிக்கிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா ஆல்ட் எஸ் கொடுத்து உள்ளே போயிருக்கேன். அப்படியே அதே இடத்துல பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணுவோம். ஆல்ட் ஷிஃப்ட், அதாவது ஆல்ட் கியூ கொடுத்துக்குங்க. ஒட்டிருச்சான்னு தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல டாட்ஸ் கிரியேட் ஆகும். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தோன்னா டக்குன்னு கிரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா டாட்ஸ் கிரியேட் ஆகிடுச்சுன்னா ஒட்டிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்து டச் பண்ணாலும் ஒட்டிடும், பயப்படவே தேவையில்லை. லைட்டாக கொண்டு வந்து டச் பண்ணாலே ஒட்டிடும். சின்ன லெவலில் இருக்கிற மூமெண்ட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வராது. பர்ஃபெக்ட்ன்றதுல வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வராது, ஏதாவது நம்ம பண்ணுறப்போ. பெரிய மேஜராக வருதுன்னா மட்டும் நம்ம பார்த்து பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அந்த ரவுண்டை ஆரம்பத்திலேயே. அதே மாதிரி இங்கேயும் ஒட்டியிருக்காது. ரொம்ப பெரிய வீடியோ மாதிரி தோணுது எனக்கு. நான் இதை கலரிங் பண்ணி முடிச்சேன்னா அடுத்த வீடியோவை கண்டினியூஸாக போடுறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி இது மொத்தத்தையும் காப்பி பண்ணி கலர் ஆர்ட்டில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. கலர் ஆர்ட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு தேவையில்லாத ஏரியாவை ரிமூவ் பண்ணிடலாம். பாடியில் இதெல்லாம் வேண்டான்றதுனால இது பர்ஃபெக்டான பாடியாக இருக்குல்ல. கலர் ஃபில் பண்ண போகிறோம் நம்ம இதுக்குள்ளே, அதனால தான் நம்மளுக்கு தேவையில்லாத டாட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா லைன் ஆர்ட் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, நம்ம ஹைட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் விசிபிளாக இருக்கிறதுனால தான் தெரியுது. லைன் ஆர்ட்டும் இதுவும் விசிபிளில் இருக்குது. இப்போது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதை அடுத்தடுத்து எப்படி ஆஃப் பண்ணிக்கலான்றதை. இதையும் ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்து இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹேண்டில் ஃபஸ்ட் நம்ம உள்ளே போகிறது அப்பர் ஹேண்டு. இதில் நம்ம எடிட் பண்ணுறது எதுவுமே கிடையாதுன்றதுனால அப்படியே காப்பி பண்ணுறோம். கலர் ஆர்ட்டில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் ஒட்டிருச்சான்னு சொல்லி பார்ப்போம். ஆல்ட் கியூ கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எல்லா இடத்துலையும் ஒட்டிருச்சா இல்லையான்றது. இதெல்லாம் ஒட்டிருச்சு. இப்போ நமக்கு தேவையில்லாத பார்ட்டெல்லாம் எல்லாத்தையுமே கலர் ஆர்ட்டில் போட்டு தூக்கிடுறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு விரிசல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது செலெக்ஷன் டூலில் இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு
இப்படி கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ் டூல் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஸ்டார்ட் அண்ட் டின்னர் பார்த்தீங்களா, அது ரவுண்டுன்னு கொடுத்து விட்ருங்க. ஒட்டிடும், அந்த பிசுறு இருக்காது. ஓகேங்களா, அந்த கேப்பில் இந்த மாதிரி இடம். ஓகே, ஷர்ட்டு நம்ம பண்ணியாச்சு. அடுத்து அப்பர் ஆர்முக்கு போயிருக்கோம். லைன் ஆர்ட்டில் தான் இருக்கிறோம். திடீர்னு காணுமேன்னு பார்க்க பயப்படாதுன்னா கலர் ஆர்ட்டுக்குள்ளே போய் நம்ம பேஸ் பண்ணதுனால அதே பொசிஷனில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. மறுபடியும் லைன் ஆர்ட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே எடுத்து ஆல்ட் கியூ கொடுத்துட்டு கம்பைன் பண்ணிடுவோம். ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் கொடுத்துட்டு அதை அப்படியே காப்பி பண்ணுவோம். ஆல்ட் எஸ் கொடுத்துட்டு செலெக்ஷன் டூலை வச்சுக்கிட்டு அப்படியே காப்பி பண்ணி கலர் ஆர்ட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் எஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் வெளில கிளிக் பண்ணி இந்த மாதிரி ப்ளூ கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் வேணான்றதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுடலாம். ஒட்டலை. ஸோ ஆல்ட் கியூ கொடுத்துட்டு இதை லைட்டாக கொண்டு போய் டச் பண்ணி விட்டுருங்க. நல்லா கவனிச்சிக்கங்க, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் மேனுவலாக சரி பண்ணணும். அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் வைக்கிறப்பவே பர்ஃபெக்டாக பார்த்து வைங்க, கொஞ்சம் க்ளோஸாக பார்த்து கவனிச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம கலர் ஃபில் பண்ண போகிறதுனால தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோம், எதுவுமே இல்லாமல். மறுபடியும் லைன் ஆர்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். செலக்ட் ஆல் பண்ணுறோம், காப்பி பண்ணிக்கிட்டு கலர் ஆர்ட்டில் போய் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு செலக்ட் ஆல் ஷிஃப்ட் எஃப் ஆல்ட் கியூ கொடுத்துக்குங்க. அப்போ தான் ஒட்டு தான் தெரியும். ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் கொடுத்துட்டோம். டச் ஆகலை, டச் பண்ணி விட்டுருவோம். லைட்டாக டச் பண்ணி விடலாம். ஒட்ட வேலை இங்கேயும் கலர் ஆர்ட்டில் எல்லாம் கவர். ஓகே, ஓ லோயர் ஆர்ம் போகிறோம். லைன் ஆர்ட்டில் போயிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி கம்பைனே பண்ணிடலாம். இங்கேயே ஆல்ட் கியூ ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் கம்பைன் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். க்ளோஸாக எல்லா இடத்துக்கு போய் பார்ப்போம். கம்பைன் ஆகலைன்னா இங்கேயே கம்பைன் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு, மற்றதுக்கெல்லாம் டக்குன்னு வேலை முடியும் நம்மளுக்கு. ரொம்ப நல்லா ஜூம் பண்ணி பார்க்கணுங்க. பெரிய சைஸ் வெக்டார்ன்றதுனால இது நம்மளுக்கு ஒட்டினா மட்டும்தான் டக்குன்னு சிங்கிளாக தெரியும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஜாயின்ட்ஸையும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துக்குங்க எல்லா இடத்துலையும். செலக்ட் ஆல் பண்ணி காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் எஃப் இன்னும் ஒரு 3 பார்ட்டு தான் இருக்குது, முடிச்சிடலாம். இருங்க, சேம் அதே மெத்தட் தான். கன்ஃபியூஸ் ஆகணும்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதை நான் பண்ணிடுறேன். திருப்பி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஸ்லோவாக போவேணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அன்வான்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு ஒரு மாதிரி கோல்டு கலரில் தெரியும் அந்த டாட். ஓகேங்களா, செலெக்ஷன் டைமில் லைன் ஆர்ட்டில் இருக்குது. கலர் ஆர்ட்டில் இதை ஒரு மாதிரி கோல்டு கலரில் தெரிஞ்சதுன்னு சொன்னால அதெல்லாம் அன்வான்டாக இருக்கிற லைனு ரிமூவ் பண்ணிக்கலாம். டாட்ஸ்
லைன் ஒன்று டெலிட் ஆகிடுச்சு, ஒட்டலை. கொஞ்சம் பெருசாக போய் ஒட்டினாலும் பிரச்சனை இல்லை, நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் அந்த லைன். அந்த ரவுண்டு வந்து ரொம்ப மைனூட்டாக நம்ம பார்க்குறப்போ தெரியாது, அது கரெக்டாக தான் உட்காந்துருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பயப்பட தேவையில்லை, என்னடா இவ்வளோ நவுத்துறமே அப்படின்னு நினைக்க வேணாம். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்பு தெரியாது. ஆனால் அந்த அளவு கூட இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. எல்லா அளவும் ஒட்டியிருக்கான முதல்ல செக் பண்ணிடுவோம். அப்போ தான் டெலிட் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இதுதான் ப்ரொஃபஷனல் ரிக்கிங்னு சொல்லுவாங்க. ஒட்டாத ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த கோல்டு அன்வான்டாக தெரியும்னு சொன்ன தெரியுங்களா, அதெல்லாம் ஒட்டாத ஏரியா இந்த மாதிரி காட்டுறது. அதை கொண்டு வந்து நீங்கள் டச் பண்ணி விட்டிங்கன்னா நார்மல் ஆரஞ்சு ஒயிட்டுக்கு மாறிடுச்சுன்னா ஒட்டிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது பாருங்கள். ஒன்றும் ஷார்ட்கட்டாக ஒன்றும் பெருசாக பண்ணல, காப்பி பேஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப கீ எல்லாம் இந்த மாதிரி போகுதுன்றதை நீங்கள் டவுட் படாதீங்க. அன்வான்ட் நோட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த நோட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம், அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன லைன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு அது அன்வான்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா. ஓகே. எதுக்காக நம்ம இதெல்லாம் நம்ம ரிக் பண்ணுறப்பவே எல்லாம் நம்ம செட் பண்ணிக்கிட்டோம்னா கலர் ஃபில் பண்ணுறப்போ கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம கலர் ஃபில் பண்ணுறப்போ யான் ஃபில் ஆகல சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்தையும் போய் செக் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த விரிசல் சொன்ன தெரியுங்களா, ஆல்ட் எஸ் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டூல் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஸ்டார்ட் எண்டு வந்து ரவுண்டில் கொடுத்துட்டிங்கன்னா எங்கேயாவது இந்த மாதிரி கேப் விழுந்துருந்தா கூட ஃபில் ஆகிடும்.
ஓகே, இந்த ஒரு லெக் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். இவ்வளோ மைனூட்டாக நான் பார்க்குறதுக்கு ரீசனே கரெக்டாக இருக்குன்றதுக்காக தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆல்ட் Q கொடுத்துக்குங்க, அப்போ தான் தெரியும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு. இப்படி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒட்டிச்சா ஒட்டலையான்னு சொல்லி இப்படி ட்ராக் பண்ணி பாருங்கள். அந்த ரவுண்டு பேசிக்கில் கரெக்டாக வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே நம்ம பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா லைன் ஆர்ட்லேயும் லைன் இருக்குது. கலர் ஆர்ட்டில் தான் நம்ம மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஒரு எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளேயும் போயிட்டு ட்ராயிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், ட்ராயிங், கண்ட்ரோல்ஸ், லைன் திக்னஸ்னு இருக்குதுல்ல, அதில் ட்ராயிங்ஸில் போயிட்டு ஆர்ட் லேயர்னு சொல்லியிருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ், தேர்ட் பாக்ஸில் வந்து ஆர்ட் லேயரில் வந்து லைன் ஆர்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லைன் ஆர்ட்டை மட்டும் ஆஃப் பண்ணி விடுங்க. எல்லாத்துலேயும் லைன் ஆர்ட்டை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும். எல்லா லைன் ஆர்ட்டும் இருக்கும், பட் உங்களுக்கு வந்து எதுலேயுமே விசிபிள் ஆகாது, அனிமேஷனுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேங்களா? நான் எதுக்காக நான் சொன்னேன், இப்போ சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு புரியும். அது டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ இந்த வியூவில் நான் பண்ணுறப்போ டிஸ்டர்ப் ஆகாது. இந்த எல்லோ பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைன் ஆர்ட், அந்த 4 ஆர்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அந்த டிராயிங்கோட 4 ஆர்ட் ஏரியா இருக்குது தெரியுங்களா? அந்த ஆர்ட் ஏரியாவோட ப்ராப்பர்ட்டிஸ் இது. அந்த டிராயிங்குள்ளே போனோம்னா அந்த டிராயிங்கோட இது, இந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு உண்டான அந்த மொத்த டீட்டெயிலும் சொல்கிறப்ப இதையும் நான் சொல்லுவேன் மறுபடியும். முதலே சொல்லியிருக்கலாம், பட் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தையும் அந்த ஸ்பெசிஃபிக்காக எதுக்காகன்ற விஷயத்துக்கு வர்றப்போ சொல்கிறப்ப தான் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஆர்ட்டு மட்டும் இது ரீட் ஆகும். ஓவர் லேயரிங் இருக்குது, அது தேவைப்பட்டால் நீங்கள் ஆனில் வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம லைன் ஆர்ட் தான் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கோம். அதனால் அதை மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. எப்படி? ஓகேங்களா? இப்போது கலரிங் ஏரியாவுக்கு வந்திருக்கும். கலரிங் ஏரியானா இந்த காலமில் இருக்குது பாருங்கள். இன்கேஸ் உங்களோட பாக்ஸில் எங்கேயாவது காலமில் இல்லைன்னா இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி இந்த கலர்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள் கலர், அதை கிளிக் பண்ணியாச்சு, அது இருக்குது. இப்போது கேரக்டர் ட்ரெஸ் அண்ட் ரிக்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட கேரக்டர். இந்த கேரக்டர் ட்ரெஸ் ஸ்டிக்கில் தான் நம்ம கலர் பேலட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இது எல்லாமே டிஃபால்ட்டாக அதுக்குள்ளே இருக்கிறது. நம்ம யூஸ் பண்ணது இந்த ஒரு பிளாக் தான். அதனால் இது 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 எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு பிளாக் தான் இருக்குது, இருக்கட்டும். அது வந்து லைன் ட்ராயிங்னு வச்சுக்கலாம். எதுக்காகன்னு சொல்கிறேன், அந்த லைன் ட்ராயிங் நீ டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ட்ராயிங்கில் உள்ளது எல்லாமே ஹைட் ஆகிடும். அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது. உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இருக்காது, ரெட் கலரில் மாறிடும், எந்த கலருமே இல்லைன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து
ஃபேஸுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால அந்த கலருக்கு ஸ்கின் கலர்னு கொடுத்துடலாம். ஸ்கின். அதுக்கப்புறம் இன்னொன்று ஸ்கின் கலர் வந்து சூஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கலர் வைக்கலாம், ஒரு நல்ல கலராக பெட்டரா. ஓகேங்களா? ஸ்கின்னு. அதுக்கு அடுத்து வந்து ஷர்ட்டுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் கொடுத்துக்கலாம். எப்போ கலர் எப்போனாலும் நம்ம மாற்றிக்கலாம், அதான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏதாவது ஒரு கலர் கொடுத்து வச்சுக்கலாம் ஷர்ட்டுக்கு. ஸ்கின்னு, ஷர்ட்டு, ஹேருக்கு வந்து அதுக்கப்புறம் ஐ ஒயிட்டாக இருக்குமா? ஐபால். ஐபால்னு கொடுத்துடலாம். ஐபாலுக்கு எல்லா இடத்துக்குமே கலர் சூஸ் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது இதுக்கு. நீங்கள் அந்த மாதிரி கலரை வந்து செட் பண்ணிக்கிறணும். இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா கலர், இதில் இந்த கேரக்டர் ட்ரெஸ் அண்ட் ட்ரிக்குன்னு சொன்ன தெரியுங்களா, நம்ம கேரக்டர் பண்ணுறப்பவே இது என்ன டைட்டிலோ அந்த டைட்டிலில் ஒரு கலர் பேலட் கிரியேட் ஆயிரும். அந்த கலர் பேலட்டில் டிஃபால்ட்டாக இருக்கிற 5-6 கலர் இருக்கும். அந்த 5-6 கலரை நம்ம ஒரு பிளாக் கலர் யூஸ் பண்ணி தான் ட்ராயிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த மிச்சம் இருக்கிற கலர்லாம் தூக்கிட்டு பிளாக்கை மட்டுமே லைன் ட்ராயிங்கை நம்ம மாற்றிக்கிட்டு மற்றது எல்லாத்தையுமே நம்ம என்ன கலர் கொடுக்க போகிறோமோ அந்த கலரில் கொடுக்க போகிறோம். ஐபால் வந்து கருப்பே கொடுத்துடலாம். பேண்ட் என்ன கலர் கொடுக்கலாம்? ஒரு மாதிரி பச்சை கலர் கொடுக்கலாம், மஞ்சள், எல்லோ கலரில் கொடுப்போம். கலர் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு கலர் கொடுத்து வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷர்ட்டு கொடுத்தாச்சு, பேண்ட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சரி, இப்போ கொடுத்த வரைக்கும் ஃபில் பண்ணலாம். இப்போ ஸ்கின் கலர் சூஸ் பண்ணிட்டோம்னா இங்கே வந்துடும். அதாவது இந்த மெயின் விண்டோவில் ஸ்கின்னு வந்து செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த கலருக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் கலர் ஆர்ட்டை மட்டுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, லைன் ஆர்ட்டுக்குள்ளே போகாதீங்க. கலர் ஆர்ட்டை மட்டுமே ப்ரெஸ் பண்ணிங்க. எதுக்குன்னா கலர் ஆர்ட் தான் விசிபிள் ஆகிட்டு இருக்குது. அதாவது கலர் ஆர்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு ஹெட்டுக்குள்ளே போங்க. ஹெட்டுக்குள்ளே போயிட்டு ஐ இருக்குது தெரியுங்களா, ஃபில் பண்ணுறது, பக்கெட்டை ஃபில் பண்ணுறது. டெம்பரவரியாக நம்ம இப்படி ஐ ப்ரெஸ் பண்ணால் அப்படி ஃபில் ஆகும். அதை மட்டுமே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கின்னு, ஐபால், எங்கேயோ ஒரு இடத்துல கேப் இருக்குது, அதனால தான் ஹேருக்கும் சேர்த்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த கேப்பை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே தான் பிரச்சனை. ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டோன்னா வந்துடும். ஓகே, இப்போது ஹேரோட கலரை கிளிக் பண்ணிட்டு வந்துருச்சுங்களா. ஐ ப்ரெஸ் பண்ணி அங்கே போய் ஃபில் பண்ணிங்கன்னா வேறு எங்கேயோ ஹோல்ஸ் இருக்குது. அடுத்து ஷர்ட்டு. ஆல்ட் எஸ் கொடுத்து உள்ளே போயிட்டு ஷர்ட்டோட கலரை கிளிக் பண்ணிட்டு ஐ பிரிட்டி கொடுத்து தான் வெளில வரேன். பேண்ட்டுக்கு கொடுத்துருந்தோம் தெரியுங்களா. பேண்ட்டுக்கு கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர்னு பார்க்காதீங்க, வேணா உங்களுக்கு வந்து இதை டார்க் கலரில் கொடுத்துடலாம். இங்கே மாற்றினாலே இங்கே மாறிடும். ஓகேங்களா, இதுதான் மெயினானது. நீங்கள் ஒரு தடவை கேரக்டர் கலரிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அனிமேஷனே செஞ்சு முடிச்சிட்டா கூட உங்களுக்கு ஏதாவது கலர் வேணான்னு சொன்னீங்கன்னா அந்த கலரை மாடி போயிங்கன்னா அந்த அனிமேஷனுக்கே மாறிடும். மற்ற இதெல்லாம் உள்ள மாதிரி கிடையாது. இது ரொம்ப ஈஸியானது இந்த விஷயம். ஃபில் ஆகலை, எங்கேயோ ஹோல்ஸ் வந்துருச்சு. ஆல்ட் கியூ கொடுத்துட்டு அதை கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபில் பண்ண ஃபில் ஆகிடும். ஷூ தானே, ஷூக்கு ஒரு கலர்,
ஷோக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? ஒரு மாதிரி டார்க் கலரே கொடுக்கலாம். ஒரு மாதிரி ரெட் கலரில் டார்க் கலர் கொடுக்கலாம். இந்த அளவு ஐ ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். எல்லாம் மேலே இங்கேயும் இருக்குதுன்ற மாதிரி தெரியும். இப்போ நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்கின் கலர் தான் இருக்குது. ஸ்கின் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துருச்சானு விசிபிள் ஆகிடுச்சான்னு பாருங்கள். Shift T கொடுத்து வெளில போகிறேன். ஐ ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. Alt S ஐ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக், சாரி லெஃப்ட் கிளிக், ஐ ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக், ஐ லெஃப்ட் கிளிக், Shift T, செலக்ட், Alt S ஐ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் கிளிக். ஒட்டலை எங்கேயோ இங்கே வர. இதுதான் ஆரம்பத்தில் நம்ம வந்து ரொம்ப மைனூட்டாக பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்லேயே பண்ணிடணும். இல்லை நம்ம கலர் ஃபில் பண்ணுற நேரத்தில் பைவட் ஃபிக்ஸ் பண்ணுறப்பையும் அது ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போது எதுக்குமே நம்மளுக்கு லைன் தேவையில்லை. இப்போது நெக்கு ஃபில் பண்ணலை. இப்போது நெட்வொர்க் வியூவை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். கேரக்டர் வியூவை கொஞ்சம் பார்க்குற லெவலுக்கு வச்சுக்கலாம். இதான் மெயின் பார்ட்டு. இப்போ இந்த பார்ட் உங்களுக்கு வேணான்னா இந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் மேலே போயிடும். வேணும்னா இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ நெட்வொர்க் வியூவையும் கேரக்டர் வியூவையும் மட்டும் பெருசாக வச்சுருக்கோம். நமக்கு இதுவும் தேவையில்லைனா இதை கூட நம்ம கீழே போக வச்சிடலாம். ஓகேங்களா? ஹைட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஹெட்டு நெக் ரெண்டுமே இந்த லேயரில் இருக்குங்களா. இது வந்து பாடிக்கு பின்னாடி பக்கம் போகணும் அப்படின்னா இதை இங்கே வச்சுட்டு பாடியை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இந்த நெட்வொர்க் இருக்குது இல்லைங்களா, இந்த நெட்வொர்க்கை பாடிக்கு பின்னாடி கொண்டு போயிருங்க. நவுத்தி வச்சா பின்னாடி போயிடும். தெரியுதுங்களா? இப்போது அதே மாதிரி இந்த ஹேண்ட் இருக்குல்ல, இது கொடுத்துட்டு ஓ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்த டேரெக்டாக விசிபிள் ஆகும். இப்போது இதை கிளிக் பண்ணி ஓ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லேயரை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணி ஓ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், இங்கே வந்துருச்சா. இப்போது இந்த ஹேண்டுக்கு மேலே இது வரணும். அப்படின்றப்போ இது வரணும், இதெல்லாம் இல்லை, இது கரெக்டாக இருக்குது. நம்ம லைன் ஆஃப் பண்ணாலே சரியாயிடும். இப்போ இது எல்லாத்துலேயும் உள்ளே போயிட்டு இதை இப்படி ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். உள்ளே மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா அவுட்லைன் போயிடும். கவலைப்படாதீங்க, இதோட அவுட்லைன் லைன் ஆட்டில் நம்மள்ட்ட பேக்கப் இருக்குது. வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Shift T கொடுத்து வெளில வந்துட்டேன். கிளிக் பண்ணுறேன், ஷிஃப்ட் டெலிட். அதாவது செலக்டட் ஆப்ஜெக்ட்டை தவிர மற்றது எல்லாத்தையும் டெலெக்ட் ஆகும். இப்போ இது இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஜஸ்ட் இந்த கலர் நடுவில் போய்ட்டு இது மட்டுமே கிளிக் பண்ணி இது மட்டுமே செலக்ட் ஆகிருக்கும், அவுட்லைன் செலக்ட் ஆகிருக்காது. அதனால ஷிஃப்ட் டெலிட்னா செலக்டடை தவிர மற்றது எல்லாமே டெலிட் அப்படின்றது தான் அர்த்தம் அதுக்கு. அதனால அது இல்லாமல் நம்மள்ட்ட லைன் பேக்கப் நம்மள்ட்ட இருக்குது, பேக்ரவுண்ட் நம்ம வச்சுருந்தோம். அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. நாளைக்கு ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம அந்த லைன்லேருந்து எடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரிக்கிங் முடிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டோம். பட் ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ணலை, ஃபேஸில் வந்து நான் டீட்டெயில் ரிக் பண்ணலை. ஃபேஸோட டீட்டெயில் ரிக் பண்ணணும்னா இந்த வீடியோவில் இன்னும் கண்டினியூ ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் இந்த கேரக்டர் அப்படியே கண்டினியூ பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம அந்த லைன் கேரக்டரை வச்சு, அதாவது லைன்றது ஸ்டிக் கேரக்டரை வச்சு நம்ம பண்ணியிருந்தோம். அப்போ பண்ணப்போ இவ்வளோ லேயர் நம்மளுக்கு கிரியேட் ஆகலை. இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன கேரக்டர் நான் சாம்பிள் கேரக்டர் பண்ணுறப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிருக்குது. ஸோ இப்போது இதை ரிக் பண்ண போகிறோம். இப்போ தான் வந்து கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு ரிக்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ ஹெட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஹெட்டை நம்ம செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் பெக்கு போகிறப்போ நெக்கு செலக்ட் ஆகணும். ஓகேங்களா? அதனால் இதுக்கு ஒரு காப்பி பண்ணி ஸ்பெஷல் பேஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தெரியுங்களா. இந்த ஆல்வேஸ் கிரியேட் டிராயிங் லேயரும் கிரியேட் நியூ காலம்ஸும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் பேஸ்ட்டில் இருக்கிற இந்த மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுக்காகவே ஒரு கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஹெட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பெக்கு கொடுக்குறப்போ நெக்கு செலக்ட் ஆகணும். அதாவது நெக்கை கிளிக் பண்ணிட்டோம், அடுத்து பெக்கு கிளிக் பண்ணால் ஹெட்டு செலக்ட் ஆகணும். ஹெட்டை கிளிக் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் பெக்கு கிளிக் பண்ணால்
இது செலக்ட் ஆகணும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்தீங்கன்னா வெறும் ஹெட்டில் வந்து நிற்கும். ஓகே, இது ரெண்டுமே பக்காவாக செலக்ட் பண்ணி வச்சாச்சுங்களா. இதுக்கு அடுத்து ஹெட் எதோட கனெக்ட் ஆகிருக்குதுன்னா பாடி. ஓகேங்களா, இங்கே மாறி மாறி இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான மாதிரி இங்கே மேலே மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது பாடி செலக்ட் பண்ணியாச்சு. பாடிக்கு மேலே காப்பி பண்ணி இன்னொரு ஸ்பெஷல் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுப்போம். இது செலக்ட் ஆன பாடி மட்டுமே ஃபர்ஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு பெக்கு கொடுத்துட்டு, இதுக்கு வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இன்னொரு பெக்கு தேவை இருக்காது. எதனாலனா இது டேரெக்டாக நம்ம அனிமேட் பண்ண போகிறதில்ல. அதனால் இதுக்கு அடுத்து டேரெக்டாக நம்ம போனோம்னா பாடியிலேருந்தே கிளிக் ஆயிடணும். இதை பாடியை கிளிக் பண்ணி பெக்கு கொடுத்தோம்னா ஹெட்டோட சேர்ந்து தான் பாடி திரும்பும். அதாவது பாடியில் வெறும் பாடியை மட்டும் நம்மளால் திருப்ப முடியாது. பாடியோட ஹெட்டு சேர்ந்துருக்கிறதுனால ஹெட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதான் நெட்வொர்க் மெத்தடு. அதாவது ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது பேரண்ட்டு, அதுக்கு மேலே இருக்கிறது சைல்டு. இது இப்போ இது பேரண்டாக மாறினுச்சுன்னா இதோட சைல்டு பார்த்தீங்கன்னா இதான். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இதில் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ நம்ம ஹேண்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இந்த ஷர்ட்டை மட்டும் செலக்ட் பண்ண மாட்டோம். ஷர்ட்டு செலக்ட் பண்ணால் இதோட கண்டிப்பாக அப்புறமும் செலக்ட் ஆகிருக்கணும். அதனால் இந்த பெக்லேயே இதை டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் ஷர்ட்டோட சேர்ந்து ஹேண்டு செலக்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஷர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பெக் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்டோட செலக்ட் ஆகிருக்கும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது செலக்ட் ஆன உடனே அடுத்து இன்னொரு பெக்கில் மிடில் ஆர்ம் இருக்குது தெரியுங்களா, அது கனெக்ட் ஆகணும். அதாவது இது செலக்ட் ஆகிருக்குது, பெக்கு கொடுத்தோன்னா இது, நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இது மொத்தமாக செலக்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி இது செலக்ட் பண்ணணும். அடுத்து செலக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இது ரிவர்ஸில் வர்ற மாதிரி இருக்குது. ஓகே, இது ரிவர்ஸில் வர்ற வேணால் நான் ரெகுலராக வர்ற மாதிரியே பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிடில் ஆர்ம், இதுக்கு வந்து பெக்கு கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி ஸ்பெஷல் பேஸ்ட் கொடுத்துட்டு லோயர் ஆர்ம் செலக்ட் ஆன உடனே அடுத்த பெக்கில் மிடில் ஆர்ம் செலக்ட் ஆகணும். ஓகேங்களா, மிடில் ஆர்ம் செலக்ட் ஆன உடனே அடுத்த பெக்கில் ஷிஃப்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் வந்து அப்பர் ஆர்ம் செலக்ட் ஆகணும். அப்பர் ஆர்ம் மட்டுமே செலக்ட் ஆகக்கூடாது, கண்டிப்பாக அதோடு சேர்ந்து ஷர்ட்டும் செலக்ட் ஆகணும். அப்போ தான் அப்பர் ஆர்மோட கனெக்ட் ஆகிருக்குல்ல. இப்போ அது மட்டும் தனியாக ஷர்ட் மட்டும் தனியாக கிடையாது, அப்பர் ஆர்மோட கனெக்டர் தான் அது. அதனால் பெக் பண்ணுறப்போ இப்போ பெக் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 கரெக்ட் ஆகிடுச்சிங்களா. 3 ஷர்ட்டுக்கு இருக்குது. அதே மெத்தடில் அதே மெத்தடில் தான் நம்ம இதையும் பண்ண போகிறோம். சேம் இங்கே பண்ணியிருக்கேன் தெரியுங்களா. காப்பி ஸ்பெஷல் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். லோயர் ஆர்ம் கொண்டு வந்து அதில் அப்பர் ஆர்மில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மிடில் ஆர்ம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மிடில் ஆர்மை கொண்டு போய் அப்பர் ஆர்மில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்பர் ஆர்ம் கனெக்ட் ஆகிறப்போவே சேர்ந்து ஷர்ட்டும் கனெக்ட் ஆகிடும். ஓகே, இப்போது இந்த ரெண்டுமே சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா சேர்ந்து பாடியோட கனெக்ட் ஆகணும். எங்கே இருக்குது பாடி? இங்கே. இப்போ பாடியோட கனெக்ட் ஆகிடுது. ஆல்ரெடி நம்ம பைவட்லாம் பக்காவாக செட் பண்ணி வச்சது ஒரே ரீசன்னால கேரக்டர் சூப்பராக அமைஞ்சிருச்சு. இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடியை நம்ம செலக்ட் பண்ணோன்னா பாடி செப்பரேட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் லெக்கு கனெக்ட் ஆகும். அதனால் பாடிக்கு இன்னொரு பெக்கை போட்டு நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் ரெடியா. இப்போது லோயர் லெக்குக்கும் அதே மெத்தடு தான். நீங்கள் அந்த கேரக்டரை பார்க்கவே தேவையில்லை, நெட்வொர்க்கை நீங்கள் பார்த்தாலே போதும். அப்படியே டைரெக்டாக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே, கடன்னு கனெக்ட் பண்ணிட்டே போயிடுவீங்க. ஸ்பெஷல் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்பர் லெக் எதுக்கு இடையில நான் ஒரு பெக் நான் கொடுக்குறேன், இந்த பெக்லேயே கனெக்ட் பண்ணலாமே நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போது இந்த பெக்கை நான் ரிமூவ் பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்குங்க. இந்த பெக் இருக்குதுல்ல, இந்த பெக்கில் நான் டேரெக்டாக இதை கொடுத்துட்டேன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே பெக் கொடுத்தீங்கன்னா இதுவும் சேர்ந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த ஏரியா மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களால் அனிமேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால தான் அடிஷ்னலாக இன்னொரு பெக் நான் கொடுக்குறேன் இதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெக்கை மட்டும் நான் கிளிக் பண்ணிவிட்டு வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் அட்ஜஸ்டபிள் இது அனிமேஷனுக்கு இல்லாமல். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக இருக்கிறது. இதுக்குன்னா இதை மட்டும் தனியாக நம்ம இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒரு சில இடத்துல நமக்கு தேவைப்படும். அதனால தான் நான் அடிஷ்னலாக ஒரு பெக் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும். ஓகேங்களா, ஆனால் இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இது டேரெக்டாக ஒரே பெக்கில் இருக்கிறதுனால
இதில் நம்ம அடிஷ்னலாக இதோட எதுவும் கனெக்ட் ஆகல. இதுதான் இன்னொரு ஆப்ஜெக்டோட, அதாவது லோயர் லெக் மிடில் லெக்கோட தான் போய் கனெக்ட் ஆகுமே தவிர மற்றபடி லோயர் லெக் தனியாக நீங்கள் செலக்ட் பண்ண உடனே செலக்ட் ஆகிடாது. எல்லாத்தையும் ஸ்பெஷல் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்கு அதோட பைவட் அப்படியே மெயின்டைன் ஆகுன்றதுக்காக. கண்ட்ரோல் பி ஸ்பெஷல் பேஸ்ட்டுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு போன கிளாஸில் சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க டவுட் இருந்ததுன்னா. ஒரு தடவை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த 2 லெக்கும் சேர்ந்து இப்போ பாப் சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லெக்கு மட்டுமே தனியாக மூவ் பண்ணுற மாதிரி அனிமே இதெல்லாம் பண்ணுவாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த லெக்கு தனியாக வந்து கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான். இதுக்கு பைவட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட பைவட் இருக்குல்ல, இந்த பாடி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பாடியோட பைவட் இருக்கும் பாருங்கள். இந்த பைவட்டை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுத்தோட பெக்கோட பைவட்டும் இதுவும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா தான் அது அப்படியே அதே பொசிஷனில் உட்காரும். அதுக்காக தான் நான் மேட்ச் பண்ணுறேன் லெக்கு. போன தடவைலாம் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் நான் சொல்லலை உங்களுக்கு, சும்மா ஜஸ்ட் ஒரு ரிக்ன்றது என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எதுக்குன்னா பாடியோட பைவட்டும் இதுவும் இதோட ஜாயிண்ட்டும் பாடியோட ஜாயிண்ட்டும் ஒன்று தான். லெக் வந்து பாடியோட ஜாயிண்டாக இருக்கிற இடமும் பாடி லெக்கோட ஜாயிண்டாக இருக்கிற இடமும் சேம் தான். அதனால தான் ரெண்டுத்துக்கும் சேம் பைவட்டு. இப்போது டோட்டல் பாடி இருக்குதுங்களா. இப்போது பாடிக்கு அப்புறம் டோட்டலாக செலக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா லெக்கு தான் லாஸ்ட்டாக. இதோட பைவட்டை நீங்கள் மேனுவலாக கொண்டு வந்து தரையில் வச்சிடலாம். ஏன்னா தரை தானே பாடியோட பைவட்டு. மொத்தமாக ஒரு ஹியூமனோட பைவட்ன்றது பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசைப்படி கிராவிட்டி படி கீழே தான் இருக்கும். அதனால கீழே வச்சாச்சு. ஓகே, இப்போது இன்னைக்கு கிளாஸில் வந்து ஒரு கேரக்டரை அழகாக செஞ்சாச்சு. வெறும் கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோன்னா பழைய மாதிரியே ஸ்க்ரீனுக்கு வந்துடும். வேணுங்க ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா பைவட் வந்து இந்த டிராயிங்கோட மிடில். அந்த டிராயிங்க்கு நம்ம எதுவுமே பைவட் செட் பண்ணலை. எதுக்குன்னா நம்ம டிராயிங் எதுவுமே அனிமேட் பண்ண போகிறதில்ல. டிராயிங்கை பெக் வழியாக தான் அனிமேட் பண்ண போகிறோம். அதனால நம்மளுக்கு அதுக்கு பைவட் வந்து கரெக்டாக இருக்குன்றது ஒரு நெசசரி கிடையாது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அந்த பெக்கோட பைவட் இருக்குது தெரியுங்களா. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு பெக்குன்னு கொடுத்தோன்னா ஒரு பைவட் வருது பார்த்தீங்களா. அதாவது இந்த இடத்துல போய்ட்டு ஓ கொடுத்தீங்கன்னா அதோட பெக்கு கரெக்டாக விசிபிள் ஆகும் எங்கே இருந்தாலும். அதாவது நம்ம எந்த பொசிஷனில் அதை வச்சிருந்தாலும் அந்த ஸ்க்ரீனை கொண்டு போய் நோட் வியூவில் வச்சு ஓ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக செலக்ட் ஆகிடும். அப்படியே ஜூம் பண்ணிங்கன்னா பக்கத்தில் வந்துடலாம். அப்படியே ஜூம் பண்ணி ஓ கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் வந்துடலாம். இப்போ இதோட பைவட்டு ஒன்றா வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கிளிக் பண்ணிக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் போயிட்டு காப்பி பண்ணி சேம். இப்போ நான் வந்து இந்த டிராயிங்கெல்லாம் மேக்ஸிமம் பைவட் செட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பெக்கு தான் அனிமேஷன் பண்ண போகிறதுனால எதுக்குமே நான் வந்து பைவட் செட் பண்ண மாட்டேன். இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃப்ரேமில் வச்சிருக்கிறோம். இதோட டேர்ன் அரவுண்ட் எப்படி வரப்போகுதுன்றது மொத்த ரிக்கும், அதாவது ஃபேஸ்லேருந்து இதோட ஐயெல்லாம் இப்போ சாம்பிளுக்கு தான் வச்சிருக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இன்னும் கொஞ்சம் அழகாக கொண்டு வரலாம் கேரக்டரை. இதுக்கு பெல்ட்டு வேறு என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ்லாம் வேணுமோ சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கேரக்டர் சூப்பராக கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரில் வந்து இப்போது 30 ஃப்ரேம் வரைக்கும் நான் இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா அந்த ஃப்ரேம் F5 கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்டெண்ட் ஆனது. இப்போ இதை நீங்கள் அனிமேஷன் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு இது ஒரு மேஜர் மாஸ்டர் பெக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பெக்கு வந்து இந்த பெக்குக்கு மேலே ஒரு மாஸ்டர் பெக் ஒன்று வச்சுக்கலாம். இந்த மாஸ்டர் பெக் எதுக்காகனா நீங்கள் ஏதாவது அனிமேஷன் பண்ணிங்கன்னா இந்த பெக்கிலேருந்து ரிமூவ் பண்ணினாலே மொத்தமும் ரிமூவ் பண்ணிக்கலாம். வேணும்னா அந்த பெக்கை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது மாஸ்டர் பெக்கில் வச்சு நம்ம அனிமேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கீழே எதுவுமே நம்ம எதுவும் பண்ணலை. இப்போ மாஸ்டர் பெக்கிலே நான் அனிமேஷன் பண்ண போகிறேன். 30 ஃப்ரேம் வரைக்கும் வச்சுருக்கிறேன். 30 ஃப்ரேம் வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா கூட நீங்கள் எவ்வளோ வேணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது பெக் பண்ணுறேன் பாருங்கள். பெக்குன்னு கொடுத்துட்டு அப்புறம் டூப்ளிகேட் பண்ணாமல் போட்டோம். இப்போது இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு பெக்கை நம்ம இதுக்குள்ளே அட்டாச் பண்ண போகிறோன்னா ஆல்ட்டை பிடிச்சிட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் டச் பண்ணினா ஒட்டிடும். இந்த பெக்கு நமக்கு தேவைன்றதுனால. இப்போ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி இங்கே வச்சிருவேன்.
இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்களா? இப்போ எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ அனிமைஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல டான்ஸ் ஆடுற மாதிரி சும்மா ஒரு சின்ன சாம்பிள் தான். உங்களுக்கு இதில் வாக் சைக்கிள் எப்படி பண்ணுறது, ரன் சைக்கிள் எப்படி பண்ணுறது, கேரக்டர் அனிமேஷன் எப்படி பண்ணுறது, ஒரு இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ இதே கீயை காப்பி பண்ணி இந்த கீழே வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃப்ளாஷு மற்றதெல்லாம் இந்த மாதிரிலாம் வராது. உங்களுக்கு இதை வந்து சிங்கிள் கீ ஃப்ரேமில் நீங்கள் அனிமேஷன் பண்ணுறது. ஓகேங்களா? இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் ஐட்டமா டவுன் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதே 2 தடவை டவுன் பண்ணியிருக்கேன். இதை 2 தடவை சாரி செக் பண்ணிட்டு தான் டவுன் பண்ணணும். பண்ணிவிட்டு செப்பரேட்டாக நான் ஏன் பெக் வச்சேன்னு கேட்டிங்கல்ல, இது வந்து டெம்பரவரி பெக் நம்ம இப்படி நவுத்திக்கிறலாம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அந்த மெத்தடு தான். டெம்பரவரியாக வேணா இப்படி நவுத்தி வச்சுக்கிட்டு இப்போ ஃப்ளாஷ்லாம் ஒரு தடவை நீங்கள் நவுத்தினீங்கன்னா போயிடும், அந்த பைவட் மாறிடும், அனிமேஷன் உடஞ்சிரும். ஆனால் இந்த டூன் பூமில் அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் வச்சு நீங்கள் நவுத்தலாம் இந்த கேரக்டரை. ஓகேங்களா? ஆனால் எப்படி வச்சாலும் அந்த அனிமேஷன் வந்து ஸ்மூத்தாக உடையாமல் அதே மாதிரியே போய் நிற்கும். இதே வந்து ஃப்ளாஷில் செஞ்சுருந்தேன்னா அவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருக்கணும். இப்போ நேரம் ஆகிடுச்சுல்ல, நேராக போன பிறகு காலோட ஏரியா மட்டும் தான் சரி பண்ணணும். அப்படின்றப்போ காலை மட்டுமே செலக்ட் பண்ணி இங்கே ஓ கொடுத்தீங்கன்னா அது மட்டுமே செலக்ட் ஆகிருக்கும். அதாவது ஓ கொடுத்தீங்கன்னா அந்த லேயரில் போய் செலக்ட் ஆகி நிற்போம். கரெக்டாக தெரியுதுங்களா? இந்த காலோட லேயர் இங்கே கீழே இருந்து இந்த கீ வரைக்கும் நான் கீ சும்மா ஜஸ்ட்டு வச்சுருக்கேன். அது அனிமேஷன் ஆகுது அந்த இடத்துல. அதனால் இப்படி மடங்கிருக்குங்களா? இப்போ நேரான அந்த கீயை காப்பி கொண்டு வந்து 30வது ஃப்ரேமில் வச்சிட்டோம்னா நின்றுடும். இது ஒரு சிம்பிள் அனிமேஷனு. இதுக்கப்புறம் ஐ எப்படி ட்ரிக் பண்ணுறது, ஐயோட ஐலாஷு, ஐபால், ஐ ஹைலைட்டு, அதுக்கப்புறம் அதை மாஸ்க்கு கட்டுற அப்படின்னு சொல்லி பெரிய கடல் மாதிரி இதுவும் நிறைய போயிட்டு இருக்கும். உங்களுக்கு இப்போ பேசிக்காக ஒரு சின்ன அனிமேஷன் செஞ்சு பார்க்கணும், ஒரு பால் அனிமேஷன், ஒரு ரவுண்டு, ஒரு சின்ன வாக் சைக்கிள், நீங்களே வந்து இப்போ சைடு வியூ கூட நீங்களே ட்ரேஸ் பண்ணி கூட பண்ணலாம். என்ன ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அனிமேஷன் ஏற்கனவே கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதில் ஜஸ்ட் ஒரு கேரக்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு ட்ரேசிங், கலரிங், ரிக்கிங்கில் ப்ரொஃபஷனல் மெத்தட் இது எவ்வளோத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இது ரொம்ப லாங் வீடியோ மாதிரி எனக்கு தோணுது, ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன். ஆனால் இந்த வீடியோட நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிக்கிறப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கேரக்டர் எப்படி ரிக் பண்ணலாம், கலர் பண்ணலாம், அனிமேஷன் பண்ணலான்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய வீடியோஸ்லாம் போடணும்னு ஆசைப்படுவாங்க, நிறைய எடிட் பண்ண நினைப்பாங்க. அவங்க ஷூட் பண்ண வீடியோலாம் எடிட்லாம் எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேரில் ரொம்ப ஈஸியாக கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் நீங்கள் அதை ஃபுல்லாகவே கற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ஈஸியாக எப்படி பண்ணலான்றதையும் நான் சொல்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு இந்த டூல் பற்றி யாருக்குமே தெரியாமல் இருக்குது. டூன் பூம்ன்றது நிறைய பேருக்கு தெரியல, எல்லாருமே ஃப்ளாஷ் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ் தெரிஞ்சிக்கக்கூடாது, அதில் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் அதுவும் நல்ல ஒரு சாஃப்ட்வேர். நான் ஆரம்பத்தில் அதையும் நான் கற்றுக்கிட்டவன் தான். பட் இந்த டூன் பூம்ன்றது எதுனா இது ரொம்ப ப்ரொஃபஷனலாக அனிமேஷன் பண்ணுறவங்களுக்காக உள்ள ஒரு டூலு. இதில் நான் எவ்வளோ அனிமேஷன் செஞ்சுருக்கேன், ப்ரொடக்ஷன் லெவலில் பெரிய லெவலையும் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் எப்படி எம்ஓவியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், எப்படி ப்ரொடக்ஷன் மூவியாக கொண்டு போகிறோம் அப்படின்றதையும் இந்த கிளாஸில் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வருவேன் அடுத்தடுத்த அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு. அதனால் இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் வந்து லைக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் கூட ஓகே. பட் எனக்கு நிறைய தேவையான விஷயங்கள் வந்து உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எனக்கு அடுத்து வேறு என்ன, நீங்கள் வேறு ஏதாவது கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் அனிமேஷன் பண்ணணும், அந்த மாதிரி கேரக்டர் அனிமேஷன் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுவேன். அதில் இருக்கிற ட்ராபேக்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லான செய்கிற விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக பேசுவேன்.
அதை வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷனில் இருந்தால் தான் நிறைய விஷயம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியும். நீங்கள் நிறைய விஷயம் என்கிட்ட கேட்கலாம். அப்போ நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகேங்களா? நான் லேர்ன் பண்ண உங்களுக்கு நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களையும் நான் கற்றுக் கொடுப்பேன். இப்போ வெளியிலலாம் இங்கே டூன் பூமுக்குன்னு சொல்லி இங்கே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிளாஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தான் தெரியல. மேபி எங்கேயாவது இருக்கலாம், எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயமா நீங்கள் எடுத்து நல்லா கற்றுக்கணும், ஒரு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கணும், அதுவும் ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேராக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இதை நீங்கள் கற்றுக்கலாம். இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம். இந்த கேரக்டரோட கண்டினியூட்டி அப்படியே அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகிறேன். இந்த கேரக்டர் இன்னும் எப்படி டீட்டெயில் பண்ணலாம், இந்த கேரக்டரில் மற்ற ஆர்னமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறது, பெல்ட் ஆட் பண்ணுறது, இதை இப்போ நார்மலாக இப்போ பண்ண கேரக்டரை ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணுறது. இப்போ கையெல்லாம் ரொம்ப பெருசு, இப்போ ரெகுலராக இருக்கிற கேரக்டரை விட இது ரொம்ப பெரிய ஹேண்டெல்லாம் இதுக்கு ரொம்ப பெருசு. எதுக்குன்னா கையை தொங்க விட்டாலே பார்த்தீங்கன்னா தரையை தொடும். பாருங்களா, கையை நார்மலாக தொங்க விட்டாலே தரையை தொடுற அளவுக்கு இருக்குது, அவ்வளோ பெருசு. ஸோ அவ்வளோ பெருசு வராது. பட் நான் இதை சீட் பண்ணி கூட சின்னது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆஃப் பண்ணிட்டேன்ல, அனிமேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் சின்னது பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம், மொத்த கேரக்டர்லையுமே சின்னதாக தான் இருக்கும். ஸோ நான் எதுக்காக இந்த அனிமேஷன் ஆஃப் பண்ணுறேன் ஆன் பண்ணுறதை உங்களுக்கு அப்படியே அனிமேஷன் பண்ணுறப்ப சொல்லி தரேன். எதுக்குன்னா இப்போ நான் ஒரு சின்ன சாம்பிளுக்காக சொன்னேன். இதை நான் சீட் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஹெட் ரொம்ப பெருசாக இருக்குது, இது செட் ஆகாது அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு வந்து வேணுன்ற அளவுக்கு நான் சின்னது பண்ணி கூட அனிமேஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னா இது ஒட்டுமொத்த அனிமேஷன்லேயும் சின்னதாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் நிறைய டெக்னிக்கலாகவும் ஈஸியாகவும் பண்ண, மற்ற சாஃப்ட்வேர்லாம் ஒரு கீ ஃப்ரேமில் நம்ம சின்ன அட்ஜஸ்ட் பண்ணால் எல்லா கீ ஃப்ரேம்லாம் அட்ஜஸ்ட் ஆகாது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து இதில் இல்லாத எஃபெக்ட்ஸே கிடையாது. 3D ஃபைல் இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எல்லா எஃபெக்ட்ஸுமே இருக்குது. அது ஸ்மோக் எஃபெக்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வாட்டர் எஃபெக்ட், ஃபயர் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. டூன் பூமில் இருக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு டிராயிங்கை கிரியேட் பண்ணிட்டு மாதிரி ட்ராக் பண்ணி பாருங்கள், நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி பாருங்கள், காம்போஸ்ட்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதோட ஃபீல் வந்து இங்கே டைம்லைனில் வந்துடும். டைம்லைனில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது நீங்கள் ஜஸ்ட் நீங்களே வியூ பண்ணி பார்க்கலாம். பட் அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, அப்படி எப்படி நம்ம அதை மாடிஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கிளாஸில் தான் சொல்லித்தர முடியும். பட் இந்த ரேஞ்சுக்கு நம்ம இன்னும் போகலை. பட் நம்ம ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். பட் வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஒரு வீடியோலையும் ஒரு ஹிண்ட் இருக்கும். நான் ஒரு வீடியோவில் சொல்லாமல் விட்டுருப்பேன், நீங்கள் அந்த டவுட்டாக கேட்டுட்டு இருப்பீங்க. பட் அது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டினியூவாக எல்லா வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். எனக்கு ரொம்ப இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி, இனிமேல் ஃபியூச்சரில் சப்போர்ட் பண்ணுறவங்க ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தேவையான அடுத்த இந்த கேரக்டரோட அப்கிரேட் எப்படின்றத சொல்கிறேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சேனலை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனலில் ஒரு எதுக்கும் செகண்ட் டைம் மறுபடியும் சொல்கிறேன். இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டே இருக்கும், அலர்ட் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.